இன்றைய மாலை நேர சிந்தனையரங்க நிகழ்வு முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இன்று சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை. மாறாக அற்புதமான நாடகங்கள் இங்கு அரங்கேறுகின்றன. இந்த நிகழ்வுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச. கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் வந்திருப்பது இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கிறது. இன்றைய நிகழ்வின் தலைப்பு படைப்பாளிகளை போற்றுவோம் என்பது. உங்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்புதலில் கூட தலைப்பாக படைப்பாளிகளை போற்றுவோம் என்றுதான் போடப்பட்டிருந்தது. இன்று படைப்பாளிகளை போற்றுகிற நிகழ்வு. ஒரு புத்தக திருவிழா என்றால் அதற்கு ஆணிவேராக விளங்கக்கூடியவர்கள் படைப்பாளிகள். படைப்பாளிகள் மட்டும் இல்லாவிட்டால் படிப்பாளிகளுக்கு வேலை இல்லை. எதை படிப்பது? படைத்தால் தானே படிப்பதற்கு. ஆகவே அந்த ஆணிவேராக இருக்கிற அந்த படைப்பாளிகளை பாராட்டுகிற, அந்த படைப்பாளிகளை கொண்டாடுகிற, அந்த பழம்பெரும் படைப்பாளிகளை நினைத்து பார்க்கிற, அவர்கள் அடிச்சுவட்டில் நாமும் நடப்போம் என்று சபதமேற்கிற, உறுதியேற்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான இந்த நாடகங்கள் 5 நாடகங்கள், அதை பற்றி அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். அந்த 5 நாடகங்கள் 5 சிறுகதைகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற நாடகங்கள். 5 மகத்தான படைப்பாளிகள் படைத்திருக்கிற மிகச்சிறந்த சிறுகதைகளை அவர்கள் நாடகமாக வடிவமைத்து இப்போது அரங்கேற்றுகிறார்கள். இந்த சிறுகதைகளை படிக்க வேண்டும், நாவல்களை படிக்க வேண்டும், கதைகளை படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டுகிற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும். புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை வேரூன்ற செய்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவை கருதுகிறது. தினசரி சொற்பொழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் நாடக வடிவத்தில் வாசிப்பை வசப்படுத்திக் கொள்வதற்கான முறையிலே நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்கிற அல்லது பக்குவம் ஆக்குகிற ஒரு நிகழ்வாக இந்த நாடக நிகழ்வு திகழ வேண்டும் என்று பேரவை கருதுகிறது. உங்களில் பலர் பெரியவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கோமல் சுவாமிநாதன். கோமல் சுவாமிநாதன் என்ற பெயரை சொல்கிற போதே அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அவரை பற்றி புரிந்தவர்களுக்கும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். பேர்பட்ட மனிதர்கள், கலைஞர்கள், மகத்தான நாடக ஆசிரியர்கள், சமுதாய சிந்தனை உள்ளவர்கள் நம் மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு கோமல் சாமிநாதன். கொஞ்ச காலத்திற்கு முன்பு, அநேகமாக 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு, தலை அசைக்கிறார்களே பல பெரியவர்கள், தண்ணீர் தண்ணீர் என்ற ஒரு திரைப்படம் வந்ததல்லவா? கே. பாலச்சந்தர் இயக்கிய, தமிழ்நாட்டையே கதி கலக்கிய ஒரு திரைப்படம் தண்ணீர் தண்ணீர். அத்திப்பட்டு என்ற ஒரு சிறு கிராமத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட மாபெரும் நாடகம்தான் தண்ணீர் தண்ணீர். எப்பேற்பட்ட நாடகம்! அந்த தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை எழுதியவரும், அதற்கான வசனங்களை வடித்தவரும், அதற்கான கருத்துக்களை உருவாக்கியவரும், அத்தனை நடிகர்களை முதலே நாடகமாக்கி தமிழ்நாடு எங்கும் அந்த நாடகத்தை அரங்கேற்றி மக்களிடத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவரும் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் என்ற அந்த திரைப்படத்திற்கு பிறகு ஒரு இந்திய கனவு என்ற ஒரு திரைப்படம், ஒரு இந்திய கனவு என்ற திரைப்படத்தை தயவு செய்து வாய்ப்புள்ளவர்கள் மறுபடியும் கூட பார்க்கலாம். அத்தகைய ஒரு மகத்தான திரைப்படம். அந்த காலத்தில் எல்லாம் நாங்கள் விரும்பி பார்த்த திரைப்படம் தண்ணீர் தண்ணீர், ஒரு இந்திய கனவு போன்ற திரைப்படங்கள். அந்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படமாக நான் சொல்வது 1982 ஒரு இந்திய கனவு என்ற அந்த திரைப்படம் தமிழ்நாடெங்கும் திரையிடப்பட்ட பின்னர் எங்களை போன்ற அக்காலத்து இளைஞர்கள் துடிப்புமிக்க முறையில் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு சும்மா இருக்க முடியவில்லை. இந்த திரைப்படத்தை, சமுதாயத்தை உலுக்கி எடுக்கிற திரைப்படத்தை, ஒரு இந்திய கனவு, ஒரு கனவு இந்தியாவை உருவாக்குகிற அந்த திரைப்படத்தை உருவாக்கிய அந்த மாமனிதன் கோமல் சுவாமிநாதனை எப்படியாவது ஈரோட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று 1982 எனது 22வது வயதில் உறுதியேற்றோம். இப்போது மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அப்போது பாரதிய இளைஞர் மன்றம், பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற பல பெயர்களிலே மன்றங்களை அமைத்து செயல்பட்டுக் கொண்டு வந்தோம். நாம் செயல்பட்டு கொண்டு வந்த அமைப்புகளிலே ஒன்று அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம்.
அந்த மாணவர் பெருமன்றத்தினுடைய ஈரோடு மாவட்ட பொறுப்பாளராக அப்போது இருந்த காரணத்தால் இப்போது எப்படி கலைஞர்களை சொற்பொழிவாளர்களை அழைத்து வருகிறோமோ சரியாக 43 ஆண்டுகளுக்கு முன்பு கோமல் சாமிநாதன் அவர்களை அவர் திரைப்பட குழுவிலே நடித்த அத்தனை கலைஞர்களோடு ஈரோட்டுக்கு அழைத்து வந்தோம். எண்ணி பாருங்கள், 43 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சமீபத்தில் மரியாதைக்குரிய சகோதரியார் கோமல் சாமிநாதனுடைய திருமகள் அவர் கோமல் தியேட்டர் என்ற முறையிலே ஒரு நாடக அமைப்பை உருவாக்கி சிறந்த கலைஞர்களை சிற்பம் போல் செதுக்கி அவர்கள் திறமையை வெளிக்காட்டுவதற்கான நல்ல வாய்ப்பை அமைத்து தமிழ்நாடு பூராவிலும் பல இடங்களிலே நாடகங்களை அரங்கேற்றி இருக்கிறார். திரௌபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் இவரது நாடகத்தில் சிறப்புமிக்க நாடகம். பாஞ்சாலி சபதத்தை அந்த திரௌபதி என்ற தலைப்பிலே அருமையான நாடகமாக இவர் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். இளைஞர்களை கூட இந்த நாடக கலையின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனை உருவாக்கி அந்த நாடகத்தை நீங்கள் பார்க்கிற போது அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். இந்த காலத்து இளைஞர்களா அப்படி நடிக்கிறார்கள் என்று. ஆகவே அந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பவர் தான் மரியாதைக்குரிய நான் குறிப்பிட்ட எங்கள் இதயங்களில் வாழுகிற அந்த கோமல் சாமிநாதனுடைய திருமகள் இவர்தான் இந்த நாடகத்தை இயக்கி இருக்கிறார். இந்த 5 மிகப்பெரிய சிறுகதைகளுடைய நாடகம். ஆகவே அதற்கு தலைப்பு படைப்பாளிகளை போற்றுவோம். ஏனென்றால் படைப்புகளை போற்றுகிற போது படைப்பாளிகள் போற்றப்படுகிறார்கள். படைப்பாளிகள் போற்றப்படுகிற போது படைப்புகள் பாராட்டப்படுகின்றன. எந்த நாட்டில் படைப்புகள் பாராட்டப்படவில்லையோ, எந்த தேசத்தில் படைப்பாளிகள் பாராட்டப்படவில்லையோ அந்த நாட்டில் நல்ல படைப்பாளிகள் தோன்ற மாட்டார்கள். எந்த நாட்டில் அறிவாளிகள் ஆராதிக்கப்படவில்லையோ அந்த நாட்டில் அறிவாளிகள் உதிக்க மாட்டார்கள். அந்த நாடகம் தொடங்குகிற இந்த நேரத்தில் படைப்பாளிகளை பாராட்டுவோம் என்று சொன்னால் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கே பெருமை சேர்த்த 3 படைப்பாளிகளே, நிறைய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுள் ஒரு 3 பேரை மக்கள் சிந்தனை பேரவை தேர்வு செய்தது. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணின் மனம் கமழ நிறைய படைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு திரும்பி பார்க்க வைத்த மகத்தான 3 படைப்பாளிகள். அந்த படைப்பாளிகளுடைய திருவுருவ படம் இப்போது திறக்கப்பட இருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 மகத்தான படைப்பாளிகளை திருவுருவ படத்தை திறந்து வைக்க இருக்கின்றார். அதில் ஒருவர் பெரியசாமி தூரன், மற்றொருவர் புலவர் குழந்தை, மற்றொருவர் ஆர் சண்முக சுந்தரம். இந்த ஆர் சண்முக சுந்தரம் அவர்தான் தமிழ்நாட்டுக்கு அந்தந்த வட்டார வழக்கு என்று சொல்லுகிறோமே, வட்டார வழக்கு. இப்ப திருநெல்வேலியில் கி ராஜநாராயணன் எழுதியிருக்கிறார் என்றால் வட்டார வழக்கில் எழுதியிருக்கிறார். அந்த பகுதியின் வட்டார வழக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வட்டார வழக்கு படைப்புகளுக்கு முன்னோடியாக இருந்தவர் இந்த மண்ணில் பிறந்த ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள். அவரது திருவுருவ படம் இங்கு திறக்கப்பட இருக்கிறது. பெரியசாமி தூரன் பற்றியும் ராவண காவியம் படைத்த புலவர் குழந்தை பற்றியும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. மகத்தான கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். இந்த 3 பேருடைய திருவுருவ படம் முதலில் திறக்கப்பட இருக்கிறது. மக்கள் சிந்தனை பேரவையால் தேர்வு செய்யப்பட்ட 3 படைப்பாளிகள் இப்போது மேடையிலே பாராட்டப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டு மடல்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர் கரங்களால் வழங்கப்பட இருக்கிறது. மரியாதைக்குரிய சுப்ரபாரதி மணியன் சுருக்கமாக சொன்னால் இதுவரை 125 நூல்களை எழுதியிருக்கிறார் சுப்ரபாரதி மணியன். அதில் 27 நாவல்கள். இந்த 27 நாவல்கள் என்றால் அது ஒரு வரியிலே சொல்லிவிட்டோம். ஒவ்வொரு நாவலும் தனித்தன்மையானது. அதில் ஒரு நாவலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் அவர் எழுதிய நாவல் 1000 பக்கங்கள் கொண்ட சிலுவை என்ற ஒரு பெரிய நாவல். அது 300-400 ஆண்டு கால நம்முடைய மண்ணின் இந்த மேற்கு மாவட்டங்களுடைய வரலாற்றை, நெசவாளர்களின் வரலாற்றை புளிந்து தந்திருக்கக்கூடிய அற்புதமான நாவல் சிலுவை. தரிநாடா என்ற இன்னொரு அருமையான நாவலை எழுதியிருக்கிறார். சாயத்திரை என்று சொல்லக்கூடிய இன்னொரு நாவலை எழுதியிருக்கிறார். இந்த நாவல்கள் எல்லாம் மாற்று மொழியில் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவரது நாவல்கள்
வெறும் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, வேறு பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத்தகைய முறையில் இந்த மண்ணில் திருப்பூரை சார்ந்தவர் அவர். தொலை தொடர்பு NFT என்று சொல்கிறோமே, அதில் ஊழியராக உயர் மட்டத்தில் இருந்த ஊழியராக திகழ்ந்தவர். அது மட்டுமல்ல, கனவு என்ற இதழை நீண்ட பல ஆண்டுகளாக நடத்தி வருபவர். இந்த மக்கள் சிந்தனை பேரவை, தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம், நூலகத்துறை அத்தனை பேரும் இணைந்து நடத்துகிற இந்த நல்ல நிகழ்வில் நம்முடைய சுப்ரபாரதி மணியன் அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று கருதி இப்போது அவருக்கு பாராட்டு மடல் வழங்கப்படுகிறது. அதே போல மாமு கோமு என்று தன் பெயரை வைத்துக் கொண்ட சென்னிமலைக்கு மேற்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வாய்ப்பாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். 1991 நடுகள் இதழை திருப்பூரில் இருந்து கொண்டு வந்தார். இவர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அதிலிருந்து அப்போது இருந்து சிறுகதைகளை எழுதி வருகிறார். நடுகள் இன்று இணைய இதழாக வருகிறது. புதிய படைப்பாளர்கள் பலரை ஊக்குவிக்கிறது. அத்தோடு இவர் எழுதியிருக்கிற நாவல்களின் எண்ணிக்கை 20, சிறுகதை தொகுப்புகள் 20, சிறார் புத்தகங்கள் 15, கவிதை புத்தகங்கள் 5 என்ற முறையிலே படைப்புகள் பல உருவாக்கி இருக்கின்ற படைப்பாளி வாமு கோமு அவர்கள் இப்போது இங்கு வந்திருக்கின்றார். அன்பிற் சிறந்த வாமு கோமு அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கின்றோம், பாராட்டுகிறோம். இந்த இருவரும் மூத்த படைப்பாளிகள் என்று இருக்கிற போது, அடுத்த தலைமுறை, வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையில் இருக்கிற நல்ல ஒரு படைப்பாளியை இனம் கண்டு அவரும் இந்த மேடையில் பாராட்டப்பட வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறையை தழைக்க வேண்டும் என்ற காரணத்தால் பேரவையின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர் சத்தியமங்கலத்தை சார்ந்த உமையவன் என்ற படைப்பாளி, இளம் படைப்பாளி. அவர் இந்த வயதில் தமிழக அரசின் தமிழ் செம்மல் என்ற அற்புதமான விருதினை அவர் பெற்றிருக்கிறார். ஏனென்றால் சில விருதுகளை பெறுவதற்கு வயது வைத்திருக்கிறார்கள். பணி நிறைவு பெற்றால் தான் விருது கிடைக்கும். ஆனால் இந்த இளம் வயதிலே அவருக்கு விருது கொடுத்திருக்கிறார் என்றால் இவர் தவிர்க்க முடியாத, தவிர்க்க கூடாத ஒரு படைப்பாளியாக வளர்ந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அதே போல கதை, கவிதை, அதிலும் ஹைக்கூ, ஆய்வு நூல், கட்டுரை என 30 நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். 30 நூல்களின் ஆசிரியராக விளங்குகிறார். ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளில் இவர் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவர் இந்த நாளில் குறிப்பாக சிறார் இலக்கியத்தில் அவர் ஒரு தடம் பதித்தவர். இந்த இளம் வயதில் சிறார் இலக்கியத்தில் குறிப்பாக அவர் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார் என்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த 3 படைப்பாளிகளும் இந்த மேடையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கரங்களால் பாராட்டு மடல் வழங்கப்பட இருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் எதிர்காலத்தில் மகத்தான படைப்பாளிகள் தோன்ற வேண்டும், மகத்தான கலைஞர்கள் தோன்ற வேண்டும். அதற்கான முறையிலே மக்கள் சிந்தனை பேரவை இந்த புத்தக திருவிழா முடிந்த பிறகு அவர்களுக்கு படைப்பாற்றலை உருவாக்குகிற பயிற்சி கூடங்கள், பயிற்சி முகாம்கள் நடத்த இருக்கின்றன என்ற நல்ல செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்து, இந்த அருமையான நிகழ்வுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ஈடுபாட்டோடு தலைமை ஏற்பதற்காக வருகை புரிந்திருப்பவர்கள் அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த அருமை மும்மூர்த்திகள் என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்ற மரியாதைக்குரிய சின்னசாமி அவர்கள், அதேபோல் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மரியாதைக்குரிய தங்கவேலு அவர்கள், இந்த 3 பேரும் சில சமயங்களிலே, சில ஆண்டுகளிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 பேர் ஒரே மேடையில் ஒரே இடத்திலே அமர்ந்திருப்பது கொஞ்சம் அரிது. 2005 இருந்து மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற புத்தக திருவிழாவில் ஈடுபாட்டோடு, உணர்வோடு எங்களோடு 2 கலந்தவர்கள் இந்த அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த இந்த மும்மூர்த்திகள். தலைமை ஏற்பதற்காக வந்தது மட்டுமல்ல, நம்மோடு இணைந்து நாடகம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அந்த மூவரையும் வரவேற்கின்றோம். 3 பாராட்டு பெறுகிற படைப்பாளிகளையும் வரவேற்கின்றோம். இந்த அருமையான நாடகத்தை இயக்கியது மட்டுமல்ல, இந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் நீங்கள் சொல்ல இருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாடகங்கள் 5 நாடகங்களை நான் பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் நடித்த திரௌபதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் நாடகத்தை நான் பார்த்தேன். அந்த நடிகர்கள் அத்தனை பேரையும், ஏனென்றால் அவர்களெல்லாம் பெரிய ஐடி கம்பெனியிலே வேலை செய்யக்கூடியவர்கள். இன்னொரு செய்தியை சொல்கிறேன். கோமல் சாமிநாதன் என்ற மாபெரும் அந்த மரபணுவிலே வந்த காரணத்தால் இவர் MA BA சோசியாலஜி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலே படித்தவர் இந்த இயக்குனர்.
அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு MSW மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பட்டத்தை பெற்றவர். அதெல்லாம் பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்டாக இருந்தவர். அப்படி என்றால் எத்தனை லட்சம் அவர் சம்பளம் பெற்றிருப்பார் என்று சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருந்தும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இனிமேல் கலைதான், நாடகம்தான், என் தந்தை வழிதான் என்று வந்திருக்கின்ற அவரை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவரை வரவேற்கிறோம், அவர் குழுவினரை வரவேற்கிறோம். எனக்கும் கோமல் சுவாமிநாதன் அவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு அவருக்கு தெரியாது. நான் ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆள் என்பதுதான் அவருக்கு தெரியும். அப்படி நினைக்கிறார்கள் சில பேர். நாம் சமுதாயத்தை புரட்டி போட வேண்டும் என்பதற்கான முறையிலே ஒரு புரட்சிகரமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அதற்கான முறையிலே புத்தக திருவிழாவை நடத்தக்கூடியவர்கள், சமூக மாற்றத்திற்காக. அது அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது அவர் நாடகம். அவருக்கு தந்தையாருக்கும் எனக்கும் கடைசியிலே என்னிடமும் நான் பழைய காலத்து புகைப்படங்கள் எல்லாம் என்னிடத்தில் எதுவும் இல்லை. ஆனால் ஏதோ வேற விஷயம் தேடிக்கொண்டிருந்த போது 1982 கோமல் சாமிநாதன் ஈரோட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அவருக்கு அவருடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் பாராட்டு நிகழ்வு நடந்திய போது அதில் எங்கோ ஒரே ஒரு படம், கருப்பு வெள்ளை படம், 43 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம். அந்த படம் எனக்கு எங்கேயோ கிடைத்தது. அந்த படத்தை எடுத்து செல்போன்ல ஒரு புகைப்படத்தை எடுத்து இவருக்கு அனுப்பினேன். அதிர்ந்து போய்விட்டார். அந்த படத்தில் மைக் முன்னாலே நின்று பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் தானா என்றார். ஆமாம், நான் தான். 43 ஆண்டுகளுக்கு மைக் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர் தந்தை பக்கத்திலே உட்கார்ந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிற மாதிரி அந்த படம், அந்த பெரிய குழுவினர் எல்லாம் பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு, 43 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வு படத்தை பார்த்த பிறகுதான், ஓ, தந்தையாரோடு தொடர்புள்ளவரா நீங்கள்? நான் சொன்னேன், 43 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் குழுவினரை, தந்தை குழுவினரை வரவேற்ற நான் தான் 43 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் தலைமையிலே வரக்கூடிய அந்த குழுவை நான் வரவேற்கின்றேன் என்று நான் சொன்னேன். அவர்களையும் அவர் குழுவினர் அத்தனையும் வரவேற்று மிக பெரும் திரளாக வந்திருக்கிற அருமையான மக்கள், உணர்வாளர்கள், நான் ரசிக பெருமக்கள் என்று சொல்ல மாட்டேன், நல்ல உணர்வு, கலை உணர்வு மிக்கவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், வாசிப்பு மிக்கவர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த அளவோடு என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்மையில் நூற்றாண்டு கண்ட முத்திரை பதித்த எழுத்தாளர் தி. ஜானகிராமன். தீஜா என்று அன்புடன் வாசகர்களால் அழைக்கப்படும் தி. ஜானகிராமன் நவீன தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் மாசான். தன் வசீகர எழுத்தால் ஒரு பெரிய வாசகர் வட்டத்தை கட்டிப்போட்டு வைத்திருந்த மந்திரவாதி. மனித உறவுகள் பற்றிய தனது கண்ணோட்டங்களை ஜீவன் ததும்பி வழியும் தனது எழுத்துக்களில் வடித்தவர். 40 ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கிய வாழ்வில் 10 நாவல்களும் 6 குறுநாவல்களும் 3 நாடகங்களும் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். இவரின் மோகமுள், அம்மா வந்தாள், மரப்பசு, உயிர்த்தேன் போன்ற நாவல்கள் வாசகர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இலக்கிய பணி என்று எதை சொல்வது? என் ஆத்ம எதிரொலிப்பாக நான் வாழும் வாழ்க்கையின் ரசனையை எனக்கு எளிதாக கைவரும் எழுத்தின் மூலம் வெளிக்காட்டுகிறேன். தனது எழுத்திற்கான அடையாளத்தை இப்படி பதிவு செய்திருக்கின்றார் எழுத்தாளர் தி. ஜானகிராமன். கர்நாடக இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். நாட்டியம், சிற்பம், ஓவியம் ஆகிய கலைகளிலும் ஈடுபாடு கொண்ட தீஜா தன் வாழ்க்கையையே ஒரு கலையாக கொண்டாடி ரசித்தார். மொழிபெயர்ப்பு துறையிலும் சிறந்து விளங்கினார். பல வெளிநாட்டு மொழிகளின் சிறந்த இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கடையாழி இதழின் கௌரவ ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இவருடைய சிறுகதை தொகுப்பு சக்தி வைத்தியம் 1979ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1959ஆம் ஆண்டு கல்கியில் வெளிவந்த சிறுகதை அக்பர் சாஸ்திரி. நிரந்தரமற்ற இந்த மனித வாழ்க்கையில் சில மனிதர்களின் சுய தம்பட்டம் பற்றி நகைச்சுவையாக சொல்லப்பட்ட ஒரு சிறுகதை இப்பொழுது நாடகமாக. அந்த ரயில் பெட்டியில் ஒரு பக்கம் பர்த்தில் அக்பர் சாஸ்திரி,
அருகில் ஒரு இளைஞன். இன்னொரு பர்த்தில் சூப்பரிண்டன். எதிர் சீட்டில் சூப்பரிண்டன் மனைவி காலை நீட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். காலடியில் ஒரு சிறுவன் முழித்து முழித்து சாஸ்திரியை பார்த்துக் கொண்டிருந்தான். வண்டி மாயவரம் ஜங்ஷனில் நிற்கிறது. வண்டியில் அமர்ந்திருக்கும் ஆள் 6 அடி உயரம், முறுக்கேறிய உடல், நீள மூக்கு, நீள கை கால், குரலிலோ அதிகாரம். அவர்தான் அக்பர் சாஸ்திரி எனப்படும் கோவிந்த சாஸ்திரி. அக்பர் சாஸ்திரி தன் இடத்தில் உட்கார்ந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். தொண்டைக்குள் வெண்கலப்பட்டம் தைத்த குரல், அதிகாரமும் வயசான பெருமையும் எக்களித்துக் கொண்டிருக்கிற குரல். என்ன டெசிக்னேஷன்? சூப்பரண்ட். எங்க இருந்து வரீர்? மெட்ராஸ்ல இருந்து. பகல் வண்டியில யாராவது மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வருவாளோ? நேற்று ராத்திரி கடலூர்ல இறங்கி என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை பார்த்துட்டு மத்தியானம் தான் புறப்பட்டோம். எது வழியில பயணம்? தஞ்சாவூர் வரைக்கும். தாயாருக்கு உடம்புக்கு படல, அவளை பார்க்க போயிட்டு இருக்கோம். அப்படியா? தாயார பார்க்க போறீங்களாக்கும்? என்ன விசேஷம்? போன மாசம் உடம்பா கிடந்தா, போய் பார்க்க முடியல. இப்பதான் எனக்கு லீவு கிடைச்சது. நீங்க? யாரா? எனக்கு மதுரை கோவிந்த சாஸ்திரின்னு பேரு. அட்வொகேட்டா இருக்கேன். பட்டணத்துல ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வரேன். மாயாவரத்துல என் சகோதரிய கொடுத்துருக்கு, இறங்கி பார்த்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இல்லைன்னா, செகண்ட் கிளாஸ்ல தான் இருக்குன்னா வாங்கிட்டா ஏறிட்டேன். ராத்திரி சாப்பிடறதுல பலகாரம் பண்றேன்னா அப்படின்னா தங்க அடிப்பாடி வைத்தியம் அப்படின்னு வந்துட்டேன். 2 பூரி வாங்கினேன், சாப்பிட்டேன். ஒண்டி ஆளுக்காக யாராவது பலகாரம் பண்ண சொல்லுவாளாயா? நான் என்ன இப்போ செத்தா போயிட்டேன். உங்க பையனா? ஆமா. என்ன வயசா இருக்கு? 10 வயசா இருக்கு. இல்ல வேடா நமஸ்தா வர இப்படி வா, பயப்படாத. என்ன தர நீட்ரா லேரி அடிச்சுட்டு இருந்தா போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். தட்டே தூக்குறேன். பருப்பு சரியில்லை, நெய் நாத்து பிடிக்கிறது அப்படின்னு எழுந்து போயிட்டான். தட்டே தூக்குறேன். கை காலெல்லாம் எலும்பு முட்டாது, கண்ணெல்லாம் ஒரே சுண்ணாம்பா இருக்கு. நித்தம் ஒரு முட்டை விடுமையா? எல்லாம் கொடுத்தாச்சு, எதையும் சாப்பிட மாட்டேங்கிறானா பாருங்க. காட்லி வராய் அதுவும் கொடுத்து பார்த்தாச்சு. காட்லி வராயில ஆழ்த்தா கொடுக்கணும், திப்பா இருக்கும். இல்ல ஒண்ணு செய்தீரா இவனுக்கு? என்ன கொள்ளு தெரியுமா? கொள்ளு, அதுதான் குதிரைக்கு வைப்பாளைய. அத தினமும் இவ்வளவு எடுத்து தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்க சொல்லும். அப்புறம் அந்த சுண்டல்ல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட சொல்லும். 3 மாசம் பையன் அரவை குதிரை மாதிரி யாரானா இல்லையான்னு வரும். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்படி செஞ்சேன்னா இவன் தான் உண்மை பையன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணினாலே ஒழிய நீ நம்ப மாட்டேன். இல்ல தெரியுதா? நிச்சயமா செய்யறேன். இத பாருங்க, டாக்டர்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் படிச்சு பாஸ் ஆகல. ஆனா எங்க வீட்டுல இருந்து போற மருந்துகளுக்கும் அந்த வரவாளுக்கும் கணக்கு வழக்கு இல்ல. கடைசியில எல்லாமே பாட்டியம்மா வைத்தியம் தான். கருவேப்பிலைய குழம்பு வச்சு 34 வட்டம் சாப்பிடுவேன். 7 வட்டம் வேப்பம் பூவ சாதத்து மேல வச்சு ஆவணக்கெண்ணைய காய்ச்ச சொல்லி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுவேன். நான் நம்ப மாட்டேன். டாக்டருக்குன்னு ஒரு தம்படி பேசப்படாது. புண்ணியத்துல 10 காடி நிலம் இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு நெல் விட்ட காசு டாக்டருக்கு போனதில்லை.
புண்ணியம் பண்ண வாட்டீங்களா? புண்ணியமாவது புடவங்க அது எல்லாம் அவ மனோபலத்தை பொறுத்து இருக்கியா. என்ன பாருங்க சார், நான் தலையெடுத்த நாள்ல இருந்து எங்க வீட்டுக்கு டாக்டர் வராத நாளே கிடையாது. படுத்துட்டு இருக்காளே, நீங்க தான் பாக்குறேன் கடலூர்ல ஏறினது அப்ப பட்டுன்னா வரைக்கும் எழுந்திருக்குது. புருஷா முன்னாடி முதல்ல நிக்க கூட மாட்டான், இப்போ இப்படி படுத்துட்டு இருக்கான். என்ன பண்றது? என்ன உடம்பு? முதல்ல பம்பரமா சுத்தி வேலை பார்த்துட்டு இருந்தவன் வேப்பம் பருப்பு, வெள்ளை மிளகு, கசகசா சுக்கு நானும் பாலுல கலந்து நசுக்கி அம்மியை விட்டு ஓட்டி உருண்டை உருண்டையா செஞ்சு காய வச்சுக்கிறது. அப்புறம் நித்தம் காலமே உருண்டைய பாலுல கலந்து தலையில தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லுமையா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு எழுதும். இதுதான் வெல்கம். அம்மா, எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சேர்த்திருக்கேன். உங்க தலைவலி இன்னியோட தீர்ந்தது. தெரியும், நான் டாக்டர் இல்ல. எங்க எனக்கு என்ன வயசாகுது சொல்லுங்க பாப்போம். 50 வயசு இருக்குமா? 50? எனக்கு 60ஆம் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா 68 வயசாச்சா உங்களுக்கு? என்ன, என் மூத்த பொண்ணுக்கு 45 வயசாச்சு. அவ புள்ள போன வாரம் தான் அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா வேலை ஏத்துட்டு இருக்கான். என் மூத்த பையனுக்கு வயசு 40 முடிஞ்சுடுது. நீர் மட்டும் இல்ல, பாக்குறவா எல்லாருமே இப்படிதான் ஆச்சரியப்பட்டு இருக்கான்ற. இதெல்லாம் அந்த காலத்து மனுஷா. ஏது இது எந்த காலத்துக்கும் பொருந்தும் ஐயா. ரகசியம் என்ன தெரியுமா? 8வது உள்ள பொருந்தது. சம்சாரத்தை பார்த்தேன், சரிதானே என்ன சரின்னு அன்னிலேருந்து ஒதுங்கி விட்டோம். அப்ப எனக்கு வயசு 38. அப்படியா? அப்படியேதான். அப்பதான் என் அப்பா அம்மா மட்டும் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இது எனக்கு 17வது வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சாரு. அத சொல்றேன். பிள்ளைகளுக்கெல்லாம் 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம், பெண்டுகளுக்கெல்லாம் 22 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அது வழி நடத்திட்டு வரேன். நீ பாக்குறது எனக்கு புரியுது. என்னடா இவன் ஒரு பக்கம் ஏதோ கருவேப்பிலை குழம்பு, சுக்கு கஷாயம் அப்படின்னு பாட்டியா இருக்கான். இன்னொரு பக்கம் என்னடான்னா ரொம்ப அல்ட்ராவா இருக்கானேன்னு பாக்குறேன். உண்டா இல்லையா? ஆமா ஆமா. இப்படியேதான் என்னோட ஒரு சம்பந்தி என்ன அக்பர் சாஸ்திரின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அக்பர் சக்கரவர்த்தி எப்படி இருந்தான்? உலகத்துல இருக்கிற நல்லதையெல்லாம் சேர்த்துட்டு தனக்கு ஒரு வாழ்க்கை முறையை உண்டு பண்ணிட்டான். நீரும் அப்படி இருக்கீர் அப்படின்னு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாற வேண்டாமோ? ஒரு உதாரணம், இப்போ புருஷா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெண்டுகள் சாப்பிடணும்னு வச்சுட்டு இருக்கோமே. இருக்கு உனக்கு சமைச்சும் போட்டி விட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அடிவாண்டெல்லாம் அவன் தனியா உட்காந்து சாப்பிடணுமா? என்ன நியாயம் ஐயா இது? எங்க வீட்டுல எப்படி தெரியுமோ, நானும் என் சம்சாரமும் ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடணும். என்னோட 3வது சம்பந்தி சக்கரபாணி ஐயர்னு கும்பகோணத்துல ஜவுளி கடை வச்சிருக்காரு. அவர் இதை பத்தி ஏதோ ஏளனமா பேசினாராம். நான் சொல்லிவிட்டேன், ஐயா நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா ஒன்னா வச்சுதான் சாப்பிடணும், இல்லன்னா வரவே இல்லைன்னு விட்டேன். அப்புறம் அவர் வழிக்கு வந்தார். கிழவனுக்கு சபலத்தை பாருன்னு எவனாவது சொல்லிட்டு இருப்பான், சொல்லட்டுமே. அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? 38வது வயசுல இருந்து எப்படி இருக்கேன்னு எனக்கு இல்லையா தெரியும். அதனாலதான் 68 வயசு சொன்ன உடனே நீங்க பிரமிக்கிறீங்க. ஆனா டாக்டருக்கு ஒரு காசு கொடுத்தது இல்ல. இது எங்க வேண்டாம் சத்தியம் பண்ண தயாரா இருக்கையா? பண்ணட்டுமா? சத்தியம் எதுக்கு பண்ணோம்? உங்களை பார்த்தாலே தெரியுது. மதுரைக்கு எப்பாவது வந்தீர்னா வீட்டுக்கு வரும். சந்தோஷமா எப்படி வாழறது, இடகாத்திரமா எப்படி வாழறதுன்னு புரிஞ்சு போயிரு. டாக்டர் அண்ட விடாம எப்படி வாழறதுன்னு தானே புரிஞ்சு போயிரு. பயந்துட்டு வராம இருந்தாரு, நிச்சயமா வரணும். கட்டாயம் கட்டாயமா வரேன். நம்ம சம்சாரத்தையும் ஆயிடுச்சுன்னு வாங்குவோம். Hey,
சாம்பார் சூடான இட்லி என்ன என்ன சார்? கோவிந்த சாஸ்திரிகள் என்ன சார்? சம்பந்தி பேர் என்ன சொன்னார்? சக்கரபாணி ஐயர் ஜவுளி கடை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நீங்க இறங்கி போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி அவரை கும்பகோணம் ஒரு சொல்லி செய்து கொடுங்க. என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அப்படின்னா டாக்டர் உதவி இல்லாமலே அக்பர் சாஸ்திரி மனிதன் செய்கிற கடைசி காரியத்தையும் செய்துவிட்டார். ஆர் சூடாமணி தமிழ் படைப்பிலக்கிய பெரும் பரப்பில் மரியாதைக்குரிய அழிக்க முடியாத ஒரு சிறந்த எழுத்தாளராக மிளிர்கிறார். 1954 தொடங்கி 2004 வரையிலான இவரது எழுத்துலக வாழ்க்கையில் 600க்கும் மேற்பட்ட படைப்புகளை அளித்துள்ளார். இவருடைய சில சிறுகதைகள் ஆங்கிலம் மற்றும் பிற இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பாகி வெளிவந்துள்ளன. மனித உறவுகளின், குறிப்பாக பெண்களின் நுட்பமான உளவியலை நாடி பிடித்து தன் சிறுகதைகளில் படைத்த கம்பீரமான பெண் எழுத்தாளர். சூடாமணியின் பெண்ணியம் ஆணை வெளியேற்றியதல்ல, மாறாக அது ஆணையும் உள்ளடக்கிய மானுட பெண்ணியம். இதன் சாரம் வெறுப்பல்ல, அன்பு, நியாயம், சகமனித புரிதல் ஆகிய அஸ்திவாரங்களின் மேல் கட்டப்பட்டு பேதம், விகாரம், புரிதலின்மையால் விரிசலடையாத ஒரு புது உலகை, புது மனிதர்களை சூடாமணி அலசுகிறார். ஆர் சூடாமணி என்ற படைப்பாளி தன் வாழ்க்கையை எதிர்கொண்ட விதத்திலும் வாழ்நாளின் முடிவில் செய்த செயற்கரிய செயலாலும் உன்னத இடத்தை எட்டியவர். 2010 அவர் எழுதி வைத்த உயிலின்படி சுமார் 11 கோடிக்கும் மேற்பட்ட அவரது சொத்துக்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு போய் சேர்ந்தன. 1977 கல்கி இதழில் வெளிவந்த அவருடைய சிறுகதை பிம்பம், திருமணம் என்ற பந்தத்தில் தன் சுய சிந்தனையை இழக்கும் பெண்களுக்கு மத்தியில் சுயமாக தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கும் ஒரு பெண்ணின் கதை இப்பொழுது நாடக வடிவில். வி ஜானகி present miss. ஆர் கல்யாணி present miss. பி லலிதா present miss. எஸ் மீனாட்சி ஏய் மீனா ஒன்னதான் present சொல்லு. உன் பேர் என்ன? மைத்ரே. உன் பேர் என்ன? ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். உன் பேர் என்ன? சித்தூர் ராணி பத்மினி. உன் பேர் என்ன? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். உன் பேர் என்ன? ஜோனவா. உன் பேர் என்ன? ஹெலன் கெல்லர், ஐடா ஸ்கட்டர், எமிலின் பேங்க்ஹர்ஸ்ட், ஜேன் ஆஸ்டின், அமிர்தா ஷெர்கில், पंडिता रमाबाई, सुब्बलक्ष्मी, लता मंगेशकर, ना क्रिकेट प्लेयर शांता रंगसामी, मीनाक्षी, ना मीनाक्षी அவளுக்கு என் முகம் இருக்கலாம், என் உருவம் இருக்கலாம், ஆனா வெறும் அவள் அல்ல. நான் புகழ்ல சிறக்க போறேன் குழந்தையிலிருந்து. அதுதான் என் கனவு, அதுதான் என் லட்சியம். என்ன மீனாட்சி சொல்ற? நான் வெறும் மீனாட்சி இல்ல, எத்தனையோ பல மீனாட்சிகளை ஒருத்தியா நான் இருக்க போறதும் இல்ல. நான் சாரதாமணி, நான் சூடி கொடுத்த சுடர் கொண்டு. சரி, முதல்ல இந்த பால் குடி. வேளா வேலைக்கு கரெக்டா பாலெல்லாம் குடிச்சு உடம்ப நல்லா பாத்துக்கணும். எதுக்கு? அப்பா சொன்னாரோ நல்ல செய்தி வந்துருக்கு. எது பத்தி? எப்படி பொண்ணு எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான்.
போன வாரம் வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கடுதாசை போட்டிருக்கா. ஆமா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பையன் உன் மேல வச்ச கண்ணை எடுக்கவே இல்லையே. நல்லா சொப்பு பொடி போட்டுட்டேன். அம்மா சொல்லலையா உங்ககிட்ட? இல்லையேம்மா. என்ன சொல்லலனா? இந்த பிடிச்சிருக்குன்னு அந்த பெங்களூர் பார்ட்டி கடுதாசி போட்டிருந்தானே, அத பத்தி. அத குடுக்குறோன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? இந்த வீட்டுல எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் தான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு உனக்கு தெரியாது? ரொம்ப நல்ல சமாச்சாரம் ஆனதுனால நீங்க முன்னாலேயே அவகிட்ட சொல்லிருப்பேன்னு நினைச்சுதான் நானும் சொல்லிட்டேன். அவசர கொடுக்க அதிக பிரசங்க. சரி, இன்னைக்கு என்ன காய் சமைக்க போற? பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன். பீன்ஸா? எனக்கு இன்னைக்கு புடலங்கா கூட்டு சாப்பிடணும் போல இருக்கு. அதை பண்ணிடும். என்ன புரியல? மயங்குகிறாள் ஒரு மாது கண்ணனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாது திரு இந்த சந்தோஷத்துல என்ன தப்பு? கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் என்ன தப்பு? ஜோனவார் கன்னி வீராங்கனை அறிந்திருக்கலாம். ஆனா ஜான்சி ராணி கல்யாணம் ஆனவதானே. உண்மையான சிறப்புகளும் தகுதிகளும் கல்யாணத்தினால புதஞ்சு போயிடாது. தீப சுடர போர்வை போட்டு மூட முடியுமா என்ன? மேடம் கியூரி கணவனோட சேர்ந்து நோபல் பரிசு வாங்கி தாம்பத்தியம் இப்படியும் இருக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சவன். அதனால கண்டிப்பா தப்பு. மறுபடியும் இத்தனை புஸ்தகங்கள் எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன புஸ்தகங்கள்? இதுல 2 வாழ்க்கை வரலாறு. ஒண்ணு மாண்டசரி அம்மையார் பத்தினது, இன்னொன்னு அன்னை தெரசாவை பத்தினது. என்னாலையும் இப்படி வாழ முடிஞ்சா? புதுசா ஒரு அரும்புக்கு கல்வி கற்பிச்சா? ஆண்டவன் பெயரால அநாதைகளோட கண்ணீரை துடைக்கிறவளா இருந்தா? முதல்ல நீ காப்பியை குடிச்சுட்டு அப்புறமா படி. சாரி அம்மா, நானே வந்து எடுத்துட்டு இருக்கணும். அனாவசியமா உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். படிப்பு சுவாரஸ்யம் அதானே? எனக்கு தெரியும். நானும் இப்படித்தான் சின்ன வயசுல பொண்ணு மாதிரியே புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பேன். இந்த சம்ஸ்கிருத புத்தகங்கள் தான் விடவே மாட்டேன். சான்ஸ்கிரிட்டா? உனக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமா? உங்க தாத்தா, அதான் எங்க அப்பா பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் இல்லையா? தேவ பாஷைன்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப அக்கறையா கத்து கொடுத்தார். நான் தான் ரொம்ப ஆசையா கத்துட்டேன்னு என் மேல அவருக்கு தனி பெருமை. அவர்கிட்ட இருந்த காவியங்கள், நாடகங்கள், கவிதைன்னு எல்லா சம்ஸ்கிருத புஸ்தகங்களையும் என்கிட்டதான் கொடுத்தார். நான் நேரம் போறது தெரியாம திரும்பி திரும்பி படிச்சுட்டே இருப்பேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ சான்ஸ்கிரிட் படிச்சு நான் பார்த்ததே இல்லையே. முதல்ல நம்ம வீட்டுல ஒரு சான்ஸ்கிரிட் கூட நான் பார்த்தது இல்லையே. அப்பா, இன்னைக்கு அந்த பெங்களூர் காரகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா. ஆனா நீ வேலைக்கு போறது மாத்திரம் பிடிக்கலன்னு எழுதிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுன்னு எழுதிருக்கா. என்னப்பா அது? என்னால வேலையெல்லாம் விட முடியாது. வளரா, இது ஆசைக்கு பாக்குற வேலை தானே. இப்ப நீ சம்பாதிச்சு யாரை காப்பாற்ற போற? பெரிய அழகா இருப்பான், பெரிய உத்தியோகம், நல்ல மனுஷா, ரோதா குறைக்கு அவங்காசு வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த இடம் கிடைக்க நாம அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்.
ஏதோ எம்ஏ முடிச்ச கையோட பலத்த போட்டிக்கு நடுவுல கிடைச்ச வேலைன்னு எடுத்துட்டேன். சாதாரண ஒரு டெஸ்க் ஜாப்ல அப்படி என்ன சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிட முடியும்? பேங்க் வேலையை விடுறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லை. இன்ஃபேக்ட் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல வெறும் டைம் பாஸுக்காக கூட இந்த வேலையை எடுத்துக்கிறது ஒரு விதத்துல திருட்டு தானே. வாசல்ல விட்டுட்டு போனா ஓடி போய் வாங்கினேன். வாசனை கூட இல்லை. நல்லா இல்லையா? மூஞ்சி மாதிரி வீட்டுல புளி ஆயிடுச்சுன்னா இதை உபயோகிச்சுக்கலாம். மாம்பழம் வாங்கினாலும் மாம்பழம் ஒரு கிழவு தெரியாட்டா வீட்டுல சும்மாவானு இருக்கப்படாது. எதுக்கு இப்படி காசை கரியாக்கணும்? இப்ப உன்னாண்ட வந்து எனக்கு மாம்பழம் வாங்கிக்கலான்னு கேட்டேன். வேறு ராத்திரி மணி 12 போகுது. நீயும் ஏமா 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்க? என்னமோ தூக்கம் வரல நீ. ஆனா நீ இந்த மாதிரி பண்ணு முடிக்கப்படாது. காத்தால வேலைக்கு போகணும். அதுவும் இல்லாம கல்யாணம் ஆக போல பொண்ணு. ராக்கள் முடிச்சா கண்ணு துணி விழுந்து போயிடும். அழகெல்லாம் கெட்டு போயிடும். நல்லா சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க வேண்டிய பரவாயில்லையா? அதெல்லாம் சரிமா. ஆனா புத்தகத்தை கையில எடுத்தா உலகமே மறந்து போயிடுறது. உண்மைதான். அது ஒண்ணு எனக்கு புரியுது. ஏமா நீ இப்பெல்லாம் சான்ஸ்கிரிட் புக் படிக்கிறதே இல்ல? நேரம் இல்லையா? உன்னை சான்ஸ்கிரிட் படிக்க சொல்லி கேட்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கம்மா. நீ இவ்ளோ பெரிய பண்டித்துன்னு எனக்கு இவ்ளோ நாள் தெரியாம போயிட்டேன். உன்னோட சான்ஸ்கிரிட் புக்ஸ் எல்லாம் இப்போ எங்க? பழைய புத்தகத்தோட. ஏன்? உங்க அப்பா உத்தரவு. அவருக்கு நான் சம்ஸ்கிருதம் படிக்கிறது பிடிக்கல. ஏன்னா அவருக்கு அந்த பாஷை தெரியாது. நீதான் கெட்டிக்காரின்னு பகிர்ந்துக்கிறியோ? முதல்ல எல்லா புத்தகத்தையும் ஊட்ட கட்டிட்டு போய் பழைய புத்தக கடையில போட்டுட்டு வா அப்படின்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சம்ஸ்கிருதத்தோட சாவுக்கு வெள்ளி விழா என்ன இது சின்ன குழந்தைமாக புத்தகத்தை மூடி வச்சுட்டு இப்ப தூங்க நடக்கணும். சரிம்மா, நீ போய் படிச்சு. நானும் இப்ப படிச்சுக்கிறேன். எஸ் மீனாட்சி, எஸ் மீனாட்சி. என்ன பதில காணோம்? ஆப்சென்டா? இல்ல மிஸ், இதுவும் இருக்கேன். ஆனா என் பேரு எஸ் மீனாட்சி இல்ல. என் பேரு மரியா மாண்டெசரி. என் பேரு மதர் தெரசா. என் பேரு பால சரஸ்வதி. என் பேரு சரோஜினி நாயுடு. அப்பா, அந்த பையன் வீட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான். அவன் அம்மா கொஞ்சம் குழந்தாலமா பொண்ணு பூக்கு குடிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். எங்க அம்மாவோட விருப்பம், அதை கொஞ்சம் பண்ணிடுதோ அப்ப நேருக்கும் சந்தோஷமா இருக்கும். பையன் எழுதியிருக்கான். நாளைக்கு தட்டான ஆயிடுச்சு உனக்கு பூக்கு குடிச்சு அவனுக்கு மகள் கடிதம் தான் போட்டிருக்கான். தட்டானுக்கு பழம் எல்லாத்தையும் எடுத்து தயாராவே. என்னப்பா பேசல இது? மூக்க குடி கட்டாது, நாக்கு குடி கட்டாது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் குடிக்க மாட்டேன். மூக்கு குடினா என்னடி தப்பு? ஆக லட்சணமா லட்சுமிகரமா இருக்கும். அதுவும் இல்லாம அவரே உனக்கு மூக்குத்தி பெய்தமா பண்ணி போடுவா. எனக்கு பிடிக்கலமா, நான் குடிக்க மாட்டேன். எந்த பொண்ணு பார்க்கறது அன்னைக்கு நான் மூக்கு குடிக்கலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லை. என்னை ஏன் சம்மதம் சொன்னாங்க? மூக்குத்தி போடாது கூட வேண்டான்னு சொல்லிக்க வேண்டியிருக்காங்க. மூக்கு போனதா வேண்டாம். இதெல்லாம் நம்ம அதிகப்படிய விஷயம் தானே. இதுக்கு போய் யாராவது மறுப்பு கொள்ளப்படாதா? அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் இத்தனை கூட எழுதியிருக்கான். விட்டுட முடியாது. நாளைக்கு தட்டான அடிச்சு தயாரா
எத்தனையோ பெண்கள் மூக்கு குத்திக்கிறது இல்லையா? அதுவும் இல்லாம மூக்குத்தி போட்டுக்கிறது தான் இப்போ ஃபேஷனா கூட. எனக்கு மூக்கு குத்தில எப்படி இருக்கும்? அடே அப்பா, எவ்வளவு அழகா இருக்கு மூக்குத்தி. எனக்கு இத்தனை வாசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. அவர் மயங்கி போயிடுவார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவருக்காக யாருடைய உருவம் அது? இந்த முகச்சாடையும் மூக்குத்தியும் எங்கேயோ பார்த்த அம்மா. அம்மாவே அப்படியே அம்மா தான். நான் வேற என்ன வேலை அப்படின்னம்மா? சரி, மூக்கு குத்திக்கணுமா? சரி, நீ ஜான்சி ராணி ஆகப்படல, மதர் தெரசாவும் ஆகப்படல, அந்த பேர்களை யாராகவும் நீ ஆகப்படல. இப்படியே போயிட்டு இருந்தா இன்னொரு அம்மாவாக தான் நீ ஆகப்படும். அம்மாவுடைய இன்னொரு விருப்பம் ஆரம்பமாயிடுச்சு. நான் முடிவு செய்து விட்டேன். நான் மூக்கை குத்திக் கொள்ளப் போவதில்லை, வேலையை விடப்போவதும் இல்லை. இப்படியே என்னை கல்யாணம் செய்து கொள்வதானால் எனக்கு சம்மதம். இல்லை என்றால் உங்களை மணந்து கொள்ள மறுக்க வேண்டும் என்பதை விருப்பத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பர் 35, முதல் தெரு, ஜெயநகர், பெங்களூர். நீ யார்? நான் தான். உன் பேர் என்ன? எஸ் மீனாட்சி. எஸ் மீனாட்சி. Present. கோமல் சுவாமிநாதன் எழுத்தாளர், சிந்தனையாளர், நாடகப் படைப்பாளி, சினிமா இயக்குனர், பத்திரிகையாளர் என பல பரிமாணம் கொண்டவர். குறிப்பாக தமிழ் நாடக உலகில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். சமூக அவலத்தை, அரசியல்வாதிகளின் மெத்தனத்தை சாடிய தண்ணீர் நாடகத்தை யாரும் எளிதில் மறந்திருக்க முடியாது. மேடை நாடகங்களை மேன்மைப்படுத்த தன்னை இறுதிக்காலம் வரை அர்ப்பணித்தவர். வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் தமிழில் மிகப்பெரிய இலக்கிய அலையை உருவாக்கிய சுபமங்களா எனும் மாத இதழின் ஆசிரியராக இருந்தார். 1981 அவர் எழுதிய சிறுகதை மனித உறவுகள் ஆனந்த விகடனில் பிரசுரிக்கப்பட்டு இலக்கிய சிந்தனை அமைப்பால் சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. அதன் நாடக வடிவம் இப்போது. என்ன அண்ணா, முழங்கால் வலி எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா? கொஞ்சம் பரவாயில்லைங்க. இதோட இன்னைக்கும் சீக்கிரம் எழுந்து அதுக்குள்ள குளிச்சிடணுமா? கொஞ்சம் மெதுவா தான் எழுந்திருந்தா என்ன? இப்ப யாரு இங்க அவசர அவசரமா வேலைக்கும் காலேஜுக்கும் போகணும்? நான் தான் ரிட்டையர் ஆகி வீட்டுல தானே இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கேன், இன்னும் பதிலையே காணோம். எத்தனை நாளைக்குங்க இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துட்டு போறோம்? வாழ்நாள் முழுக்க. அப்போ நம்ம அசோக் வரவே மாட்டாங்க முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல, ஏன் முடிவே என்ன இருக்காங்க? இனிமே அவன் வருவாங்கிற நம்பிக்கை. நான்
படிக்க அமெரிக்காவுக்கு அனுப்பியே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்த அவனுக்கு ஸ்காலர்ஷிப்போட படிக்க அமெரிக்கால இருந்து அழைப்பு வருது. அவன் படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறதுதான இவளோட ஆசை. படிச்சுட்டு 2 வருஷத்துக்கு வந்துதான். ஆனா இப்படி இங்கேயே ஒரு அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைக்கிறியா? நம்மளுக்கு கருத்தை இப்படி பதக்குது. அந்த பதக்கம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. சும்மாவா சொன்னாங்க, பெத்த மனசுக்கு புள்ள மனசு. உனக்கு பிள்ளை மேல பாசம், அவனுக்கு பணம் பதவி மேல பாசம், அமெரிக்க மோகம். பணம் எந்த அளவுக்கு பந்தபாசம் இருக்காங்க. மேலும் பணம் ஆடம்பர வாழ்க்கை வரும்பொழுது பந்தம் பாசம் இதெல்லாம் ஒரு புத்தாண்டசித்தனமான விஷயமா மாறிக்கொள்ளும். அப்படி என்னங்க இது அமெரிக்கால குட்டி கிடக்கு? எல்லாரும் பேய் மாதிரி அங்க போய் விட. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில உலகமே சின்னதா சுருங்கி இருக்கு. திரைகடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்காக இந்த வாசத்தை மறக்கணும்னு சொல்லலீங்க. சரி சரி, மார்க்கெட்ல ஒருத்தனை பார்த்தேன், அவன் பேர் கூட முருகன். இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ஐயா அண்ணா அண்ணா கேட்டுட்டு இருந்தியா? பாப்பா புரியுதா? வீட்டை சுலபமா கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிங்கம்மா. இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, உன்னோட மெயின் வேலையே எங்க 2 பேருக்கும் துணையா இருக்கிறது தான். நான் எல்லா வேலையும் பாத்துப்பேங்க. பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் நான் பாத்துப்பேன். ஊர்ல கிராமத்துல தோட்ட வேலை செஞ்சு கூட எனக்கு பழக்கம் உண்டுங்க. அண்ணா நாம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இல்லன்னா பாரதியாருக்கு கண்ணன் என் சேவகன் மாதிரி இப்படி ஒருத்தன் நமக்கு கிடைப்பானா? ஏதோ நம்ம 2 பேர் மட்டுமே வளைய வந்துட்டு இருந்தது. வீட்டுல 3ஆவதா ஒரு ஆள் வரதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகா, உனக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கு. நீ இங்கேயே நிரந்தரமாவே தங்கலாம். ஆமா, என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? ஐயா நீங்களா பார்த்து ஏதாவது போட்டி கொடுங்க ஐயா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க சம்மதிக்கணும். என்னப்பா, தயங்காம கேளு. எனக்கு மாசம் 4 நாள் லீவு வேணும் ஐயா. மாசத்துல 4 நாளா? எதுக்குப்பா? ஊர்ல கிராமத்துல என்னோட வயசான அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. நான் மாசத்துல 4 நாள் அவங்க கூட இருக்கணும். இத நான் சொன்னதுக்காகவே எனக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க ஐயா. நீங்களும் மறுத்துறாதீங்க முருகா, இதை நீ கேட்டதுக்காகவே உனக்கு கண்டிப்பா இங்க வேலை உண்டு. மீதி 26 நாள் நீ எங்க கூட இருந்தா போதுமா? முருகனுக்கு வீட்டை சுத்தி காட்டியா? ஐயா இந்த போட்டோவை அங்க மாட்டிடலாங்களா? என்ன போட்டோ? ஓ இதுவா? இங்கதான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நான் உள்ள எடுத்து வச்சேன். போட்டோல இருக்கிறது யாருங்கய்யா? தெரியலையா? நல்லா பாரு முருகா. அம்மாவும் நீங்களும் மாதிரி இருக்கு. அதேதான். போட்டோல இருக்கிற இந்த குழந்தை யாருங்கய்யா? அவன் தான்ப்பா எங்க பிள்ளை அசோக். அமெரிக்கால இருக்கான். உங்களுக்கு உள்ள இருக்குதுங்களா? ஆமா, அவனை நாங்க பார்த்து 7 வருஷம் ஆச்சு. நீங்க இருந்து படிக்க கிளம்பினப்ப ஏர்போர்ட் போனதுதான். அதுக்கப்புறம் அவனை நாங்க பார்க்கவே. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைங்களோட இருக்கான். இல்லைங்கய்யா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. முருகன் ஆச்சரியத்துல மூழ்கி கிடக்கா? எல்லாம் நம்ம புத்திரனை பத்தி தான். ஐயா சின்னையா நடுவில் இங்க வரவே இல்லைங்களா? இந்த தீபாவளிக்கு வருவான், அடுத்த தீபாவளிக்கு வருவான்னு நாங்க எதிர்பார்த்து 7 தீபாவளி ஓடி போச்சு. ஏமா, ஒருவேளை நம்ம சின்னையா ஊர்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஐயா சம்மதிக்கிறீங்களோ? நாங்க சம்மதிக்கிறோம். அவன் அமெரிக்கா போயிட்டு 2 வருஷத்துல வந்துருவான்னு. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு தபால் வந்து போட்டோவோட அவன் கல்யாண போட்டோ வந்துச்சு. உன் கல்யாணத்தை நாங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிறோம். ஒரு தடவை உன் மனைவியை அழைச்சிட்டு இங்க வந்துட்டு போ அப்படின்னு பதில் எழுதணும். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு போட்டோ வந்தது. அவனுக்கு மகன், அதாவது எங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறதா எழுதியிருந்தான். பேரனுக்கு கூட
பொறுத்திருக்கா? ஆனா பேத்திக்கு தான் என் பேரை வைக்கிறேன். நான் நீங்க வச்சுக்கிறேன். எப்படி சொல்றாங்க? உன் பேரு அன்னபூரணி, அதை தானே சுருக்கி ஆனின்னு வச்சிருக்கா. ஏதாவது ஒரு சமூகத்தை கட்டியே அவன் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்புறேன்னு தபால் வரும், போன் வரும். பெத்த மகனையே பார்க்க முடியாது. பணம் என்ன பெரிய பணம்? ஒண்ணு வேண்டாம் நாங்க பதில் கணக்கு போட்டுருவோம். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவன் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றான். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட வரல. எஸ் அமெரிக்கால இருந்து போன். ஹலோ அசோக், என்னப்பா உன் குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு? எப்படிப்பா இருக்க? அப்படியா அப்படியா? சரி, ஓகே 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 ஓகே, சரி 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 சரி. 100 வயசு, இப்பதானே அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்ல இருந்து பேசினான். இந்தியாவுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இன்னும் 24 மணி நேரத்துல நீங்க இருப்பான். அவன் ரொம்ப அவசரமா பேசுறான். நாளைக்கு நேரம் அவன் நம்ம கூட இருப்பான். என்னங்க சொல்றீங்க? எனக்கு கனவா இல்ல நனவா? எனக்கு நம்பவே முடியலையே. நிஜம்தான். இன்னும் 24 மணி நேரத்துல அவன் நம்ம கூட இருப்பான். ஏங்க அவன் மனைவி குழந்தைங்களை கூட்டிட்டு தானே வரான்? அதை கேட்க மறந்துட்டேங்க. அதுக்குதான் சொன்னேன், போன என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கேட்டிருப்பேன்ல. ரொம்ப அவசரமா பேசினான். நான் தான் நேரம் வரேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னதுனால வச்சுட்டேன். அவன் கண்டிப்பா நம்ம மருமக பேர குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வாங்க வருவாங்க. ஏன்னா நாம அவங்களை பார்க்கணும்னு அவனுக்கும் தோணும்ல. நம்மளுக்கு என்ன அவசரம் குட்டிங்க? அதுக்குள்ள நம்ம பையனை பத்தி தப்பா நினைச்சுட்டோங்க. சரி சரி, பேசிக்கிட்டே நிக்காத, ஆக வேண்டிய வேலையை கவனி. முருகா முருகா, சீக்கிரமா முருகா. முருகா, என் பையன் அமெரிக்கால இருந்து வரான் நாளைக்கு. என்னமா திடீர் நியூஸ்? இப்பதான் போன் வந்தது. ஐயோ, என் கை காலம் பரபர இருக்குது. 7 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைய பார்க்க போறீங்க. சொல்லுங்கம்மா, நான் என்னமா செய்யட்டும்? முருகா, இப்ப முதல்ல வீட ஃபுல்லா சுத்தமா கிளீன் செய்யணும். ஒரு தூசி கூட இருக்க கூடாது, சரியா? என்ன அண்ணா, இது உன் அமெரிக்கா வருவதா இருக்காங்களா? சும்மா இருக்கு, எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது. போச்சுடா, இனிமே என்ன கண்டுக்க கூட மாட்டேன். உங்களுக்கு என்ன அதுக்குள்ள பொறாம? பையன் 7 வருஷம் கழிச்சு அமெரிக்கால இருந்து வரான். அந்த படப்படப்பு உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆனா அதுக்காக உன்ன மாதிரி தாம் தூம் எல்லாம் குதிக்க முடியாது. ஐயா, நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு சின்னையா வந்துட போறாங்க. ஐயா அம்மா சொல்லுங்கம்மா, என்னென்ன வாங்கட்டுமா சொல்லுங்க. இப்ப நீ வந்து என்ன பண்ற, மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறிகளையும் 2 கிலோ வாங்கிட்டு, அப்புறம் இந்த ஜாங்கிரி, இந்த லட்டு, இது ரெண்டும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது செய்யறதுக்கு அந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து முருகா. எதுக்குமா எல்லாமே வாங்கணும்? சின்னையாக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் வாங்குவோம். முருகா, என் மருமக பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாது. சீக்கிரம் கிளம்பு. சரி கிளம்பு. பையன் உங்களுக்கு மக வர போறதுல பரபரப்பே இல்லையாங்க. என்னதான் செய்ய சட்டை போடுறதுக்குள்ள நேரம் இல்ல. நீங்க முதல்ல என்ன செய்யல, போய் முதல்ல ஒரு எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வாங்க. எலக்ட்ரீஷியனா? எதுக்கு? ரூம்ல 2 பிளக் பாயிண்ட் கறந்து கிடக்கு. குழந்தைங்க நடமாடுற இடம் ஏதாவது ஷாப்ல லீக் அடிச்சு வச்சிருப்போம். அப்புறம் நம்ம கடைக்கு போய் நம்ம மருமகளுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துடலாமா? நம்ம மருமக புடவை கட்டுவாளானே தெரியல. எல்லாம் பத்துவான் ஒரு நாளைக்கு கண்டிப்பா. வரட்டும், கேட்டுட்டு வாங்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த தடவை நம்ம எல்லாரும் குடும்பத்தோட குருவாயூர் போயிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நாள் பிரார்த்தனை. நான் நாளைக்கு வரேன், இவ்வளவுதான் சொன்னா உன் பையன். எத்தனை நாள் தங்க போறான், மனைவி குழந்தைகளை அழிச்சிட்டு வரானா எதுவுமே தெரியாது. அதுக்குள்ள நீயா இதெல்லாம் தீர்மானம் பண்ணிடாது. புடவை வேணா அப்புறம் வாங்கிக்கலாம். நம்ம பேர பேசியெல்லாம் எப்படி இருப்பாங்க? போட்டோல பார்த்து பேசு பேசு. எப்படியும் ராத்திரி முழுக்க தூங்க போறது இல்ல. நாளைக்கு காத்தால எழுந்து ஏர்போர்ட் போனோம், எங்கேயாவது தூங்கிட போறோம். மணி 7 போது உங்களை காணும்.
வந்துருவாங்கம்மா. வந்தாச்சு. Hi, அசோக். Hey mom, எப்படி இருக்க? You look the same. எப்படி இருக்க அசோக்? I'm good. அசோக், தனியாவா வந்திருக்க? என் மருமக பேர பிள்ளைங்களாம் வரல? Mom, லூசி எம்எஸ் படிச்சிட்டு இருக்கா. இந்த மந்த் எண்ட் தான் எக்ஸாம். ஸோ அதனால தான் வர முடியல. சாரி. ஓகே. நீயும் அவங்களோட சேர்ந்து அடுத்த மாசமே வந்துருக்கலாமே அசோக். 7 வருஷம் பொறுத்தவங்க இன்னும் 1 மாசம் பொறுக்க மாட்டேமா? Mom, நானே ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். ஓகே அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் அவங்க அங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாரு. முருகா சீக்கிரமா ஒரு காஃபியா கொண்டாப்பா. டாட், யார் அது? முருகன் பேரு, ரொம்ப நல்லவன். அவன் இங்க வேலைக்கு செஞ்சது எங்களுக்கு ரொம்ப துணையா இருக்கு. அவன் கிராமத்து மாம், அங்க ஒரு ரெட் சூட் கேஸ் ஃபுல்லா உனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். wanna see now? அதெல்லாம் இருக்கட்டும் அசோக். முதல்ல உன் கூட கொஞ்சம் நிறைய பேசணும், அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். சரி, நீ வந்து உன்னோட மனைவி குழந்தைகளோட வருவான்னு நினைச்சேன். ரொம்ப ஏமாத்தமா இருக்கு அசோக். மாம், நான் தான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் அனுப்புறேன். கொஞ்சம் அழகா பெருசா ஒரு வீடை பார்த்துருக்கலாமே. இதை விட பெரிய வீடா? இந்த வீடையே நாங்க 2 பேரும் சுத்தி சுத்தி வளைய வந்துட்டு இருக்கோம். இதை விட பெரிய வீடு எதுக்கு அசோக்? அசோக், நீங்க அவங்களோட வந்திருக்கலாம் அசோக். ரொம்ப ஏமாத்தமா இருக்கு அசோக். டேக் இட் ஈஸி மாம். இத பத்தியே பேசிட்டு இருந்தா இந்த 2 நாளும் அப்படியே போயிடும். இது 2 நாளா? நீ இந்த 2 நாள் தான் இருக்க போறியா? மாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். முக்கியமான பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன். வந்து நான் லஞ்ச் கொண்டு மீட் பண்றேன். என்ன டாட், ஓகே? அசோக், உனக்கு பிடிச்சதெல்லாம் ஐட்டம்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். போய் சீக்கிரம் குடிச்சிட்டு வந்தேன்னா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசலாம். வா. என்னங்க இது? மனைவி குழந்தைங்கெல்லாம் வந்து வீடே கலகலன்னு இருக்க போகுதுன்னு நினைச்சோம். இப்படி 2 நாளைக்கு இவன் மட்டும் வந்து நிக்கிறானே. Hey, nice coffee man. Cheers. Both the bottoms up. அப்புறம் மாம், you வேற என்ன நியூஸ்? இன்னும் exactly 10 minutes நான் கிளம்பி ஆகணும். ஓகே? ஒரு 7 வருஷத்து விஷயத்த 10 நிமிஷத்துல எப்படிப்பா சொல்றது? அசோக், 2 நாள் போராது அசோக். ஒரு 15 நாள் இருந்துட்டு போலாமே. ஓகே, ஃபைன். Okay, Mom. I'll see you for lunch, okay? Dad, you look like you're breaking hearts. Okay? Take care. Bye. சீக்கிரம் வந்துடு அசோக், ரொம்ப டிலே பண்ணிடாத. Sure, sure. Okay? ஆமாப்பா சீக்கிரமா வந்துடு. உன் கூட ஒன்னா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இவ்வளவு வருஷம் ஆச்சுப்பா. கண்டிப்பா. Okay? Mom, see you. Bye. பார்த்துப்பா, ஜாக்கிரதை. அம்மா, சமையலுக்கு இன்னும் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணலாம் சொல்லுங்கம்மா. முருகா, இந்த 2 ஸ்வீட் சொன்னேன்ல, அதை விட இன்னும் 2-3 ஸ்வீட் வகைகள் சேர்த்து செஞ்சிடலாம். அதுக்கான சாமான் வாங்கிட்டு வந்து சீக்கிரம். சரியா? என்னங்க, சாப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னதா மணி 2 ஆக போகுது, இன்னும் வரவே இல்லை. பிசினஸ் மீட்டிங் இல்லையா, அப்படிதான் இழுத்துக்கிட்டே போகும். எப்படியும் வந்துரும். இல்ல, சாப்பாடெல்லாம் ஆறி போகுது. உங்களுக்கு பசிச்சா நீங்க வேணா சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பிடறதுதான் முக்கியமா. அவன் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஹலோ, சொல்லுப்பா. ஹலோ டாட், இங்க இவங்க எனக்காக ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வேற பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா என்னால தட்ட முடியல. அதனால ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. இருப்பா, நான் அம்மா கிட்ட தரேன், நீயே சொல்லிட்டு. அவனுக்கு லஞ்ச் அங்கேயே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அசோக், நீயே பேசு. அசோக், சொல்லு அசோக். சாரி மாம், இங்க இவங்க ஆபீஸ்ல ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. லஞ்ச் முடிஞ்ச உடனே நேரா இங்கேருந்து 30 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஃபேக்டரியை விசிட் பண்ண போறேன். அதே ஃபேக்டரி விஷயமா சிங்கப்பூர் போக டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. திடீர் ப்ரோக்ராம். ஃபேக்டரிக்கு போயிட்டு நேரா ஏர்போர்ட் போக தான் டைம் இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து அப்படியே அமெரிக்கா ஃப்ளைட்டை பிடிச்சிருவேன். ஸோ என் லக்கேஜ் எல்லாம் அந்த வேலைக்காரன் கிட்ட இந்த ஹோட்டலுக்கு கொடுத்து அனுப்பிடுறியா ப்ளீஸ்?
கையால ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா. ஓ கம் ஆன், இது என்னமா சென்டிமெண்ட்? டைம் இருந்தா வரமாட்டேனா? உங்களோட உட்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு உங்க மேல அஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தமான்னு. நான் அடுத்த தடவை வரும்போது அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே? அப்புறம் மாம், லக்கேஜை கொடுத்தன் பெரியா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மாம். அப்புறம் அதுல ஒரு சூட் கேஸ் ஃபுல்லா உனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ரெட் சூட் கேஸை மட்டும் கொடுத்தனுப்பு. ஓகே? பாய் மாம், டேக் கேர். சிங்கப்பூருக்கு போயிட்டு அப்படியே அங்கேயிருந்து ஃப்ளைட் பிடிச்சு அமெரிக்கா போறாங்க. சூட்கேஸ் எல்லாம் ஹோட்டலுக்கு கொடுத்து அனுப்ப சொல்றாங்க. முருகா, ஐயா, முருகா, நீ போய் ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வா. சரிங்க. அப்புறம் இந்த லக்கேஜ் எல்லாம் ஹோட்டல்ல அசோக் கிட்ட சேர்த்துட்டு வந்துரு. என்னங்கய்யா, இவ்வளவு சீக்கிரம் புறப்படுறாங்களா? அவன் வராமலேயே இருந்திருக்க, நேரா ஹோட்டல்லயே போய் தங்கி. சரி, நீ கிளம்புப்பா. ஐயா, என்னப்பா? இன்னைக்கு நான் என் அப்பா அம்மாவை பார்க்க போற முறை. லக்கேஜில் நான் சின்னையா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிராமத்துக்கு போயிட்டு வந்துடுறேங்க ஐயா. வேண்டாப்பா, நீ நேரா இங்க வந்துரு. ஐயா, அம்மாவை பார்க்கணும். இல்ல முருகா, லக்கேஜை கொடுத்துட்டு நீ நேரா இங்க வந்துரு. நாம 3 பேரும் கார்லயே போவோம். நீங்களும் வரீங்களா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்ற அந்த தாய் தந்தையோட கால்களை தொட்டு என் கண்ணுல ஒத்திக்கணும் முருகா. மனித உறவுகள் செத்துக்கிட்டு வருது முருகா, செத்துக்கிட்டு வருது. ஆனா அது உன் கிராமத்துலதான் இன்னும் உயிரோட இருக்கு. அதை நாங்க பார்க்க வேண்டாமா? சுஜாதா தமிழை அறிவியல் பாதையில் பயணிக்க வைத்த அசகாய சூரன். வாசகர்கள் அத்தனை பேராலும் அறியப்பட்ட அறிவு பேராயுதம். வாசிப்பு உலகமே வணங்கி கடன் பட வேண்டிய அளவுக்கு எல்லாவித தளங்களிலும் எழுதி குவித்த எழுத்துலக எந்திரம். நவீன இலக்கியம், மரபிலக்கியம், சங்க இலக்கியம், சமகால அரசியல், விஞ்ஞான வளர்ச்சி ஆகிய பலதரப்பட்ட விஷயங்களை கனையாழியில் சுவாரஸ்யமான தமிழ்நடையில் எழுதி வந்தார். சிறுகதை மற்றும் துப்பறியும் புதினங்களின் எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாடக ஆசிரியர், சினிமா, திரைக்கதை மற்றும் வசனகர்த்தா என்று பன்முக ஆளுமை கொண்டவர். அறிவியலை ஊடகம் மூலமாக மக்களிடம் கொண்டு சென்றதற்காக இவரை பாராட்டி தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கழகம் இவருக்கு 1993ஆம் ஆண்டு விருது வழங்கி கௌரவித்தது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது மின்னணு வாக்குப்பதிவு பொறியை உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தார் சுஜாதா. இப்பொறியை உருவாக்கியதற்காக இவருக்கு வாஸ்விக் விருது வழங்கப்பட்டது. சுஜாதாவின் எழுத்துப் பணியை பாராட்டி இவருக்கு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட புதினங்கள், 250 சிறுகதைகள், 10 அறிவியல் நூல்கள், 10 மேடை நாடகங்கள் எழுதி குவித்துள்ள சுஜாதாவின் படைப்பு கடலில் குடும்பம், நகைச்சுவை, கிரைம் த்ரில்லர், சமூகம், அறிவியல் என்கிற பலதரப்பட்ட வகைமைகளில் அவரின் கொலைக்கதைகள் வாசகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். 1990இல் எழுதப்பட்ட சிறுகதை காலையில் எழுந்தவுடன் கொலை. பலதரப்பட்ட கொலைகளில் இதுவும் ஒரு நகைச்சுவை கொலை பின்னணி. ஜனார்தனன் பயந்த சுபாவம் கொண்ட ஒரு சராசரி மனிதர். காலை வாக்கிங்கில் பார்க்கில் ஒரு பிணத்தை பார்க்கிறார். பிறகு நடந்தது என்ன? நாடகம் காணலாம்.
மிஸ்டர், எழுந்திருப்பா, விடிஞ்சிருச்சு. நரசிம்மா, அங்க போகாத. என்ன செய்தனா? அங்க பணம் கிடக்கு. பணமா? உயிர் இல்லையா? இதுதான் அபத்தமான கேள்வி. உயிர் இல்லாததுனாலதான் பணம். நீ வேணுமா பாக்கலாம்? நான் வரல. நான் பார்த்தாச்சு. வேணாம், எனக்கு வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். போலீஸ் சொல்ல வேணாமா? நீ தானே முதல்ல பார்த்த. ஐயோ, அதெல்லாம் வேணாம். போலீஸ் சொன்னா அவன் நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. ஆமா, சொல்லலன்னு சந்தேகப்படுவாங்க. பாப்பா, ஆடு போய் 10 மணி நேரம் வந்திருக்கும். எங்கேயோ கொண்டுட்டு இங்க கொண்டு வந்து மாட்டாங்க. என்ன பண்ணுற? பேசாம பார் கட்டண்டர் சொல்லிட்டு நாம போயிடலாம் இங்கிருந்து. கரெக்ட் கரெக்ட். வாட்மேன், வாட்மேன். ஏங்க, என்னங்க? அந்த என்னப்பா? அம்பௌஸ் இருக்குல்ல? ஆமா. அது பக்கத்துல ஒரு பெஞ்ச் இருக்கு பாரு. ஆமா. ரொம்ப நேரமா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். சரி, இதாண்டு கொஞ்சம் பாரு. பாக்குறேன்பா. நம்ம இங்கிருந்து போயிடலாம். நீ வாங்க. ஏய், கோவிந்தி பீடு கோவல எல்லாரும் வாங்கடா. இனிமே நம்ம இங்கிருந்து போறதுதான் சரி. அதான் ரைட். எதுக்குன்னா போலீஸ் வர வரைக்கும் காத்திருக்க வேணாமா? அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் இந்த பார் கட்டண்டர் பாத்துமா. முடியாது. இரு, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, அவன் தான் இருப்பாங்க. அவன் தான் முதல்ல படுத்து பார்த்தா அவன் தான் இருக்கணும். ஐயோ, சரி. வாக்கிங் போன ஆளு வர ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல, எனக்கு பயமாயிடுச்சு. எங்கேயாவது நீங்க நிறைய நடந்து உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாயி எங்கேயாவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டீங்களோ? பார்க்ல ஒரு டெட் பாடியை பார்த்தேன். அப்படியா? அதான் லேட்டா? போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? இல்ல, அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டேன். என்னது? போலீஸ் கிட்ட சொல்லலையா? சொல்லல. என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? உனக்கு பார்த்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லாம அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை தானே சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி என்ன சஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நான் தான் முதல்ல பார்த்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் பார் கட்டண்டர் சொல்ல மாட்டானா? அவனுக்கு உங்களுக்கு தெரியாதா? இப்போ என்னங்கற நீ? நீங்க ஒரு பொறுப்பற்ற சிட்டிசனா நடந்துட்டு இருக்கீங்க. பாடியை பார்த்துட்டு போலீஸ் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? அதனால ப்ராப்ளம் எதுவும் வராது பாத்தீங்களா? இப்போ கூட ஒண்ணும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துருங்க. அப்படிங்கறியா? ஆமா, அதுதான் நல்லது. உங்களுக்கு போலீஸ பத்தி தெரியாது. என் மாமா போலீஸ்ல தானே இருந்தாரு. சரி, இங்க அந்த போனோம். அத்தையா, அப்பாவே போலீஸ் எதிர்ப்புட்டாங்களாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? கொலை மருந்துன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வந்தாங்கப்பா. நாய் கூட வந்துச்சுப்பா. இந்த பார்க்குக்கு யாரோ வாக்கிங் வந்தவங்க தான் கொண்டுட்டு போயிருக்கா பேசிக்கிறாங்க. ஏன் சார், ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வாக்கிங் வராங்க. கொலை பண்ணது யாருன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதுதாங்க பெரிய விஷயம். இந்த பார்க்குக்கு யார் யாரெல்லாம் வாக்கிங் வராங்களோ அவங்க பேர்லாம் ரெஜிஸ்டர்ல இருக்குதுல்ல. அதெல்லாம் வேற இங்க மெயின்டைன் பண்றீங்களா? ஆமா, நீங்க கூட இந்த பார்க்குக்கு முதல் வரும்போது உங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்களே. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆமா, இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா இருங்க போலாம். ஒரு பாலம் வரும். அந்த பாலத்தை தாண்டினீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, செத்தவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். போங்க
சார் பேசாம. என்ன பேஜார் பண்ணிட்டு இருக்க? நீ உட்கார மாட்ட? வந்துட்டாங்க காலங்காத்தா ஏழாவது கொடுக்கிறேன் சார். என்னையா பண்ண நேத்து ராத்திரி? எல்லாம் செஞ்சிரு. கேட்டா ஒண்ணும் செய்யல சார், கதை கொடுக்குறது. மூடு தெரியுமா? நீங்க தான் இருக்கிறீங்க சார். உனக்கு என்னையா வரும்? காலையில பார்க்ல ஒரு டெட் பாடி கிடந்தது, அதை பத்தி. எந்த பார்க்கு? அதான் அந்த பாலம் தான் வருமே சார், அந்த பார்க்கு. ஆமா, காலையில் நான் அங்க வாக்கிங் போயிருந்தப்போ அப்பதான் சார் அந்த. என்னாச்சு? என்ன சொல்ற சார்? நான் தினம் அந்த பார்க்ல தான் சார் வாக்கிங் போவேன். அந்த வாட்ச்மேன் வந்து கேட்டு பாருங்க சார். சரி, பாத்தீங்கன்னா காலையில வாக்கிங் போயிருந்தேன்னா அப்ப அந்த பெஞ்சில குடுக்க அவன் அப்பதான் சார் முதல் தடவையா. சார் நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சார். இருக்கட்டியா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ என்னாச்சுன்னா. என்னையா ஆச்சு? அப்பதான் சார் அந்த பாடியை பார்த்தேன். பாடியை பார்த்தீங்க? நியாயமா அது இங்கதான் கொண்டு வந்திருக்கணும். யார் சொன்னாங்க? அந்த பார்க் அட்டெண்டர், அப்புறம் பக்கத்துல டீ கடை வச்சிருக்கான்னு சொன்னான் சார். பாருங்க, அந்த பார்க்கு நம்ம அண்டர்ல வராது. அதுக்கு நேரா போனீங்கன்னா அந்த பாலம் தாண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அங்கதான் அதை கொண்டு போயிருக்கணும். அவங்கதான் வந்திருப்பாங்க. நீங்க அங்க போங்க. அப்புறம் இந்த ஸ்டேஷன் முக்கியமா டிராபிக் சப்டிவிஷனுங்க, போங்க. அப்ப நான் அங்கதான் போகணுமா சார்? ஆமா. என்ன சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நிம்மதி இல்ல. எந்த ஸ்டேஷன் கொண்டு போனாங்கன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் தெரியலையா? தெரியலங்க. கேட்டா சொல்றாங்க அது ஏதோ டிராபிக் சப்டிவிஷன். சரியா விசாரிக்கல நீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் காம்ப்ளிகேட் பண்றீங்க? என்ன நீ என்னவோ பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி என்ன இப்படி கிராஸ் क्वेश्चन பண்ற? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? as a true citizen நீங்க உங்க கடமையை செய்யலன்னு தானே? செய்யல, அதுக்கு என்ன போ? அனாவசியமா உங்க மேல சந்தேகம் வந்து வக்கீல் கோர்ட் வீட்டுக்கு வந்து உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து சந்தேகத்தோட அடிப்படையில உங்களை அரெஸ்ட் பண்ணி நான் லோலோன்னு வெயில கரைஞ்சு ஒருவேளை வெயில் கொடுக்கலனா வாரத்துல ஒரு தடவை நான் உங்களை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வந்து டிஃபன் கேரியர்ல சாப்பாடெல்லாம் வேற எடுத்துட்டு இப்ப கூட ஒண்ணும் லேட் இல்ல. சரியான போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு. யூ ஷட் அப். ஆமா, ஏன் மேல பாயுங்க. உண்மையை சொன்னா கோவம் வருது எல்லாருக்கும். டோன்ட் ப்ரீச் உமன். நான் என்ன ப்ரீச்சா பண்றேன்? எனக்கு என்ன, உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, அவங்க நிச்சயமா உங்களை தேடிட்டு வர போறாங்க. அப்போ நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். இல்ல, வர மாட்டாங்க. வர மாட்டாங்க. வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. இங்க பாரு, as a true citizen எனக்கு இருக்கிற உரிமையை யாரும் பறிச்சுக்க முடியாது. அந்த பாடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நான் எங்க வேணா ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியே யாராவது சந்தேகப்பட்டு என்னை தேடி வந்தாங்கன்னா இருக்கவே இருக்கான். நாமம் போட்ட என் ஃப்ரெண்டு நரசிம்மாச்சாரி லாயர், அவங்கிட்ட போலாம். அவரை இப்பவே போய் பாக்குறது நல்லது. அவசியம் வந்தா தானே. அவசியம் வந்துருச்சு. நான் சொன்னேன்ல, பார்த்த விவரத்தை போலீஸ் வர வரைக்கும் காத்திருந்து சொல்லி இருக்கலாம். ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி எல்லாம் குழப்பி வச்சிருக்கீங்க பாருங்க. சும்மா இரு. எனக்கு தெரியாது, நீங்க தான் பதில் சொல்லணும். போங்க. கதவு கூட நான் தான் திறக்கணுமா? ஆமா. மிஸ்டர் ஜனார்தன் ராவ். ஜனார்தன் ராவ் நான் தான். நரசிம்மாச்சாரிங்கிறவர் தான் உங்க பேரையும் இந்த விலாசத்தையும் கொடுத்தார். காலையில பார்க்கல ஒரு டெட் பாடி இருந்தது பாருங்க. நான் அப்பவே சொன்னேன், அவர் பார்த்தத போலீஸ் கிட்ட சொல்லிட்டா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு. அது எனக்கு அவசரமா ஒரு வேலை இருந்தது, அதான் நான் அப்படி. பட் I made an honest attempt to come to the police station, you know. பார்க்கல கடந்த அந்த டெட் பாடி கேஸ நான் தான் விசாரிச்சேன்.
அப்பதான் நரசிம்மாச்சாரிங்கிறவர் சொன்னார், இந்த விலாசத்தில் மாடியில ஒரு போர்ஷன் காலி இருக்குன்னா அதை பத்தி பேசி போலான்னு வந்தேன். அப்ப அந்த பணம் ஆட்ல கிடந்த அந்த பணம், அது அனாத பணங்க, அது அப்பவே மோச்சரிக்கு அனுப்பிட்டோம். நோ ப்ராப்ளம். இப்போ அந்த மாடி போர்ஷன் பார்க்கலாமா? மாடி போர்ஷன் பார்க்கலாமே. இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர் இந்திரா பார்த்தசாரதி. இந்த ஆண்டு தன் 95வது வயதில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இவர் 40 ஆண்டு காலம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். இது தவிர போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகத்தில் இந்திய தத்துவமும் பண்பாடும் கற்பிக்கும் துறையில் பேராசிரியராக பணியாற்றினார். பின்னர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 19 நாவல்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், 10க்கும் மேற்பட்ட நாடகங்கள் என பல படைப்புகளை படைத்துள்ளார். இவரின் எழுத்துக்களில் கூர்மையான அரசியல் பார்வையும் சக மனிதர்களின் சமூகத்தின் மீதான பார்வையும் பிரதானமாக பிரதிபலிக்கும். சாகித்ய அகாடமி விருது, பாரதிய பாஷா பரிஷத் விருது, சரஸ்வதி சம்மன் விருது, சாகித்ய நாடக அகாடமி விருது, 2010 பத்மஸ்ரீ விருது மற்றும் ஹிந்து நாளிதழ் நடத்தும் லிட் ஃபார் லைஃப் இலக்கிய நிகழ்வின் வாழ்நாள் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். அண்மையில் ஃபெலோஷிப் வழங்கி இவரை கௌரவித்திருக்கிறது சாகித்ய அகாடமி. இவரது குறு நாடகம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்பொழுது. ஒரு நிமிஷம். நீங்க இந்த ஊர்க்காரரா? ஆமா, அந்த வீட்டு திண்ணையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, ஏதாவது சொல்லுங்க. இல்ல யாராவது? ஆமா, வயசானவர். நீங்க அங்க போகலையா? அங்கிருந்து தான் வேற. ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஊருக்கு புதுசு. தெரியுது, சொல்லுங்க. இப்போ இந்த வீட்டுல நடக்க போற கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் படம் எடுக்கணும். என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? இது என்ன கல்யாணமா போட்டோ பிடிக்கிறதுக்கு? அதாங்க விஷயமே. நம்ம சமூகத்துல சாவை எப்படி எதிர்கொள்றாங்க, நடக்கிற கர்ம காரியங்கள் என்னென்ன, அதுக்கான அர்த்தம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. போனவரு வயசானவருங்கிறீங்க, அப்போ வைதிக காரியம்லாம் ஒண்ணுதான். என்னங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி சிரிக்கிறீங்க? ஐயா, 2 விஷயம். ஒண்ணு, நான் வயசானவர்னு சொன்ன இல்லங்கல, ஆனா அவர் இன்னும் போகல. 2வது, போக போறவரு பகுத்தறிவாதி. தனக்கு ஒரு கருமாதியும் வேண்டான்னு சொல்லிவிட்டாலும் அது அத்தனை பயவழிக்கும் தெரியும். உங்க பேர் என்ன? நடேசன். நடேசன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பணம் புரடுற விஷயம். தேங்க்யூ சார். அதாவது இங்க நடக்க போற விஷயத்தெல்லாம் படம் எடுக்க நாங்க வந்திருக்கோம். எங்க கம்பெனி இதுக்கு எல்லா செலவையும் ஏத்துக்குது. நாங்க தான் இதுக்கு ஸ்பான்சர். அமெரிக்கன் கொலாபரேஷன். ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க? இங்க நிறைய துட்டு விளையுதியா? புரியலையா? இத மட்டும் நீங்க முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு நல்ல கமிஷன் வாங்கி தரோம். புரியுதா? எதை முடிச்சு கொடுக்கறது? அட என்னங்க நீங்க, உங்களுக்கு புரிய வைக்க நிறைய விளக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, இந்த வீட்டுல நடக்க போற சடங்குகள் எல்லாத்தையும் நாங்க படம் எடுக்க வந்திருக்கோம். அத
இந்த வீட்டு குடும்பத்தார்கிட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். சொல்லிட்டு கிடக்க. சரி, இப்போ என்ன நிலைமையில இருக்காரு? இப்பவோ அப்பவோன்னு இருக்குது. குட். அப்படின்னா எப்ப வேணாலும் போகலாம், அப்படிதானே? 2 நாள் 3 நாள் அப்பதான் தாங்காது. இது அட்வான்ஸ். பெரியவருக்கு மகன் கிடையாது, 3 மருமக பிள்ளைகளா, அவைகளும் பகுத்தறிவு கட்சி. அதான் யோசிக்கிறேன். மிஸ்டர் நட், நடேசன், அதான் உங்க பேரு. பேக் திறந்தப்போ மனக்கட்டெல்லாம் பாத்தீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இந்த சாம எதிர்கொள்றது அது இதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது வெறும் தத்துவார்த்த பேச்சுதான். வெள்ளைக்காரங்களுக்கு சாவ கண்டா பயம். ஏன்னா அவங்களுக்கு மறுபிறவையில நம்பிக்கையே இல்லை. ஒரு ஜீவனுக்கு சாவு மட்டும்தான் முற்றுப்புள்ளின்னு ஏத்துக்க முடியாத பிடிவாதம் தான். இதுல 5000 ரூபாய் இருக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான். சொந்தக்காரங்க, அதாவது இதுக்கு அனுமதி கொடுக்க உரிமை இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் உண்டு. இது அட்வான்ஸ்னா எனக்கு எத்தனை தருவியா? 10,000. பொத்தாதுங்க, இது சிக்கல் முடிச்ச வியாபாரம். சரி, ஒரு 5 வேணா கூட போட்டு தரேன். அட விடுங்க, நான் வேற யாராவது வச்சு பாத்துக்கிறேன். விருப்பம் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. அது இவங்க எல்லாரும் பகுத்தறிவாதிங்க. இவங்களை நம்ம ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அதான் சரி, நீங்க எங்கேயாலும் போய் இப்ப இருங்க. நான் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். சரிதான். எங்க யூனிட் வேன் மெயின் ரோட்ல தான் இருக்குது. நான் அங்க போய் வெயிட் பண்றேன். 1 மணி நேரம் கழிச்சு உங்களை பார்க்கலாமா? அதுக்கு பெரியவரும் மனசு வைக்கணுமே. மிஸ்டர் நாட், சபாபதி இருக்காரா? சபாபதி, உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் பேசணும். இப்ப நான் இங்க வந்துட்டு போனேன் இல்லையா, போற வழியில ஒருத்தரை பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். ஐயா தவறிட்டாங்க அப்படின்னு சேதி வந்தது. ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்க. ஐயாவோட காரியம் எப்படி நடக்க போறது? இது என்ன கேள்வி? ஐயா விருப்பப்படி அமைதியா எரிக்க போறோம். காரியம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அது விஷயமா தான் பேசணும். இதை பத்தி பேச என்ன இருக்கு? நம்ம முறைப்படி ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி காரியம் பண்ணா இதுல நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அப்படிலாம் செஞ்சா ஐயா கட்ட வேகுமா? நல்லா வேகும். நம்ம 4 பேருக்கு 4 காசு கிடைக்குதுன்னா ஐயா வேண்டாமா சொல்ல போறாவ? நீங்க சொல்றது எனக்கு விளங்கலையே. அப்ப நான் ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவன் நம்ம முறைப்படி ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி காரியம் பண்ணா அத அவன் படம் முடிக்க போறானா. அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஐயா காசு தரேன்னு சொன்னான். கட்டு கட்டா பணம் வச்சிருக்கான், காமிச்சான். இதுல அவனுக்கு என்ன லாபம்? இத அமெரிக்காவுல காட்ட போறாவலாம். அவங்க இவனுக்கு பணம் கொடுப்பாங்க போல இருக்கு. நமக்கு எத்தனை கொடுப்பான்? 1-2க்கு குறையாது. 1000? 1000 என்னங்க? 1000 பிச்சை காசு. நான் லட்சத்துல பேசுறேன். எனக்கு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இந்த முறை அவர் எப்படியும் பொழைச்சுக்குவாருன்னு தான் நினைச்சேன். அம்மா போய் இன்னும் முழுசா 1 வருஷம் ஆகல. அதுக்குள்ள அப்பா என்ன அனாதையாக்கிட்டு. நம்ம கையில என்ன இருக்குது கண்ணு? எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. நீ கலங்காத கண்ணு. நீ உள்ள போய் அப்பா கூட இரு. நான் இங்க ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன். அத்தைக்கு சேதி போச்சா? அப்பா மேல உசிரியே வச்சிருக்கு. ஒரே அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி. அத்தைக்கு சேதி போய் அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நீ அப்பா கூட இரு. ஆக வேண்டிய காரியத்தை நான் பாக்குறேன்.
சபாபதி என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் ஊர்க்காரங்க. ஐயாக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு ஊரு பூரா தெரியுமே. தர்ம சங்கடம் ஆயிருந்தியா? அவங்க விஷயத்தை என்கிட்ட விடுங்க, உங்க சகலைகிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் பொண்ணுங்க, அப்புறம் ஊர்க்காரங்க, மகளுங்க பெரியவர் போன துக்கத்துல இதையெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஐயா மூச்சை விடுறப்ப எனக்கு காரியம் பண்ணுங்க சொல்லிட்டு தான் போனார்னு சொன்னா போதும். அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறது கடமை இல்லையா? ஐயா ஒரு பிரச்சனை. ஐயா கண்ணை மூடுறப்போ ஐயரை வச்சு எல்லா காரியமும் செஞ்சுதான் எரிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு போயிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க சொல்றீங்க? நம்ப முடியாவே இல்லையே. கடைசி வரைக்கும் கொள்கை பிடிப்போட வாழ்ந்தாரு. அவருக்கு இந்த சடங்கெல்லாம் நம்பிக்கையே இல்லையே. என்ன பண்றது? ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து அவரை படம் முடிக்க ஆளுகள்லாம் வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். என்ன கேள்விப்பட்டிருக்காங்க? என்னன்னா எல்லாம் தான் ஐயாவோட கொள்கை, நேர்மை, கண்டிப்பு, வாக்கு சுத்தம், கொள்கை உறுதி எல்லாம் தான். அப்போ ஐயரை வச்சு கருவாயினா அவர் இது வரைக்கும் வச்சுட்டு இருந்த கொள்கை? அட இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் யாராவது இறந்துட்டா பணத்தை அப்படியே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஐயா கடைசியில மனசை மாத்திக்கிட்டா நம்ம என்ன செய்யறது? பழனி முத்து இங்கதான் என்ன சொல்ல சரிதானே? நடந்தது நடந்து போச்சு. ஆக வேண்டிய காரியத்தை பண்ணுவோம். போய் என்ன இந்த போட்டோல நம்ம படம் எல்லாம் ஒழுங்க ஏன் விடாம பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போனப்ப படம் முடிக்கிறாங்கல்ல, அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய படமும் அதுல விடத்தானே செய்யும். என்ன சமாபதி நான் சொல்ல சரிதானே? சரிதான் சரிதான். சரி நீங்க போய் இந்த பக்கத்து ஊருக்கு போய் ஐயரையும் அப்புறம் அந்த படம் முடிக்கிறாரையும் கூட்டியா? சரி சரி நானும் நடுசனோட போறேன். எதுக்கு? அப்படிலாம் கிடையாது. இளவு விழுந்த வீட்டுல மாப்பிள்ளைங்க எப்படி வெளியில போக முடியும்? இங்கதான் இருக்கணும். அதுவும் இல்லாம இங்க பாருங்க, மூத்த மாப்பிள்ளைங்கிற முறையில என் மவன் தான் தாத்தாக்கு எல்லா காரியமும் செய்யணும். அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கும் பொட்ட பிள்ளைங்க. நடேசன் நீங்க போய் ஐயரையும் அந்த போட்டோ பிடிக்க முடியா? உட்காரு. நடேசன் ஐயர் எங்கயா? நாளைக்கு மார்னிங் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல லாஸ்ட் ஜர்னி அப்படிங்கிற டைட்டில்ல இத போட்டு காட்ட போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மியூசிக் போட்டு ஐயோ எவ்வளவு பெரிய வேலை இருக்குதுடா. என்ன மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சு? எல்லாமே கவர் பண்ணிக்கலாம்ல. இதுக்கு பேரு ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம். செலவெல்லாம் எங்களுடையது. அமெரிக்கா டிவில காட்டுவாங்க. அமெரிக்காலயா? ஆமா. இதுல முகம் காட்ட போற அத்தனை பேருக்கும் பணம் உண்டு. அட பணம் என்னங்க பெரிய விஷயம்? நாமளும் வெள்ளைக்காரங்க மாதிரி சாவ கண்டு அஞ்சு அஞ்சு சாகிறதுங்கிறதா விஷயமே. நம்ம மந்திரங்கள்லாம் ஆத்தானு சொல்லுது. நமக்கு தொடர்ச்சியில நம்பிக்கை. என்ன நட்டு? சரி ஐயருங்க. ஐயர் சொல்லுங்க. இதுல இருந்தா முக்கியமா படம் எடுக்கணும். டேய் மணி கேமரா ஒழுங்கா ரோல் பண்றா. ஐயா இப்ப அவங்கள பாட சொல்றீங்களா? எத்தனை மணிக்கு செய்தி வந்தது? எப்ப பொறுப்பியா? தாய் வீட்டு சேதி
காந்தி வந்து தகவல் சொல்ல அங்க அழுதக்குள்ள தூங்காம அரண்மனைய சாத்தாம அவரிடத்துல சொல்லாம விடறி ஊட்டல் முடியாம உரியில பணம் எடுத்தா 1 மணி ஆகும், அறையில பணம் எடுத்தா 5 மணி ஆகும். அப்போ பணம் எடுத்து ஆகாச கப்பலேறி அப்பா, என்ன பெத்த அப்பா, காத வலி நடந்து என் கால 2 நோவுதுன்னா காசி தீர்த்தமாகி என் கால நோவு தீர்த்திடுவி. தூர வழி நடந்து என் தொடரட்டோ நோவுதுன்னா துளசி தீர்த்தமாகி என் தொட நோவு இஞ்சிய தூள் பண்ணி எலுமிச்ச சாறு பிடிச்சு 7 பொண்ணு கொத்தும் பாலு என்ன பெத்த அப்பாவே. தேடி அழைச்சாலும் நீ திருப்பு வீரோ அப்பா. சரி கணேசன், சரி யாராவது சீக்கிரமா போய் ஐயரை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் அடுத்த காட்சியை படம் எடுக்க முடியும். சாரி 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 லேட் ஆயிடுது. எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்க மாமனார் யாருக்குமே இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா கடைசி நிமிஷத்துல அவருக்கும் நம்பிக்கை வந்துட்டு பாருங்க. எல்லாம் ஈஸ்வர கிருபை. சரி காரியத்தை ஆரம்பிங்க. படம் முடிக்கிறவா காத்துக்கிட்டு இருக்கான். கேள்விப்பட்டேன், அமெரிக்காவில் காட்ட போறாளாமே. ஆமா ஆமா ஆமா, எல்லா காரியத்தையும் ஒண்ணு விடாம எல்லா மந்திரங்களையும் சொல்லி நீங்க இதை செய்யணும். செலவெல்லாம் எங்களோடது, புரியுதா? புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா காரியமும் ரொம்ப படி நடக்கும். சரி, காரியம் உள்ளதானே ஆரம்பிக்க போகுது. அப்புறம் கூடத்துக்கு கொண்டு வந்து குளிப்பாட்டி அப்புறம் காரியம் எல்லாம் இங்க செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு, கூட்டத்துக்கும் ஐயருக்கும் தனி. ஐயர்கிட்ட பேசிட்டேன், 30 கேட்டாரு, சரின்னு விட்டேன். இது ஐயருக்கு 30, நமக்கு 1 லட்சம் ரூபாயா? எனக்கு 5000 ரூபாய் போகுதுன்னு விட்டேன். நான் என்ன ஒண்டி கேட்டேன், அது போதும். சரி சரி, ஆக வேண்டியதை பாப்பா வாங்க. அப்பா போகல. படிச்சுட்டாரு, கண்ணை திறந்து சுத்த முத்த பாக்குறாரு. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அப்பா கண்ணு முடிச்சுட்டாரு. நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா தான் அவரை காப்பாத்திட்டான். அது எப்படிங்க போன அவசரு மறுபடியும் வருமா? அது சின்ன பொண்ணுங்க, விவரம் புரியாம பேசுது. அழகான வீடு, செட்டிங்கும் செமையா இருக்கு. நல்ல படம் பிடிச்சு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கலாம்னு கூட நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. இதுக்காக நம்ம ஏற்கனவே எவ்வளவு லட்சம் செலவு பண்ணிருப்போம். அவ்வளவு ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. என்னங்க? அட என்னங்க, எனக்கும் ஒண்ணும் விளங்கல. அப்ப பார்த்தப்போ நாடி எல்லாம் நின்று இருந்தது. இப்போ எப்படி ஒன்னும் விளங்கலையே. எனக்கு எனக்கு என்னமோ இது நம்மளோட பிரமதானம்னு தோன்றது. இருக்கிற மாதிரியும் இருக்கார், இல்லாத மாதிரியும் இருக்கார். இப்படி சில சமயம் ஆகிறது உண்டு. இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் படக்குன்னு போயிடும். இப்ப நாங்க என்னதான் செய்யணும்? நீங்க அட கொஞ்சம் பொறுமையா. எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். நான் போய் வைத்தியரை அனுப்பி வைக்கிறேன்.
நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் பேஷா நடக்கும்.